நமக்கு ஆலய வழிபாடு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செயல்படுத்துவதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். 37 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சேலம் மண்டலத்தின் தலைவராகவும் மற்றும் ஆலியார் விரிவாக்க இயக்குநராகவும் உள்ளார்கள். தமிழகமின்றி பல வெளிநாடுகளுக்கும் சென்று வேதாத்திரத்தை பரப்பும் அருளாளர். குறிப்பாக இலங்கையில் மனவளக்கலை மன்றம் தோன்ற பெரிதும் காரணமாக இருந்தவர். அடிக்கடி இலங்கை சென்று அங்கு மன்றம் வளர ஊக்கத்துடன் சிறப்பாக செயலாற்றி தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக விண்ணலை வழியாக சிறப்பு சிந்தனை வழங்கி நமக்கு நல்ல பல கருத்துக்களை அளித்து வருகின்றார்கள். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்பன ஐயாவின் பொன்மொழிகளாகும். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம். வாழ்க வளமுடன். நம் சிந்தனையை உடல் நலத்தை சீர் செய்து உயிர்த்த குரு வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்வளமுடன். ஆலியார் திருமண்ணிலிருந்து அருள் தந்தையினுடைய அருள் ஆசியோடும் அருள் பேராற்றல் கருணையினாலும் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்புக்கு நமக்கு வழிகாட்டுதலையும் வாழ்த்து வழங்கக்கூடிய நமது தலைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டின்படியும் ஆலியார் அற்புதமான நிகழ்வு, நிகழ்ச்சி, நிர்வாகம் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல நம்முடைய ஆலியார் IT நிர்வாகம் தினந்தோறும் நம் இல்லந்தோடும் வேதாத்திரத்தை கொண்டு வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இடமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்லிடலாம். இந்த நல்ல ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவோம், சிந்திக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில எதையும் சந்திக்க தயாராகிடுவார்கள். இந்த வார்த்தையை ஆழமா வச்சுக்கணும். ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா தெளிவாங்கிற வார்த்தை ஒவ்வொரு வேதாத்திரியரும் வச்சுக்கணும். ஒவ்வொரு வேதாத்திரியுடைய சீடர்கள் ஒவ்வொரு என்ன பண்ணா அந்த வரி வச்சுக்கணும். சொல்லால் மட்டும் நம்பாத சுயமா சிந்தறியணும். அடுத்து என்ன? கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். ஆமா, நல்லா கத்துக்கணும், கடைபிடிக்கணும், அதை கற்பிக்கணும். தான் வேதாத்திரியம். உலக அளவில் 23 நாடுகளுக்கு மேலும் ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர் அளவுக்கும் 382 கிராம சேவை திட்டங்கள், மகத்தான சேவை. அதுமுள்ள அரசு துறைகளிலே, பல துறைகளிலே, கல்லூரிகள், பள்ளிகள், நீதித்துறை, காவல்துறை அத்தனையிலையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறதை பார்ப்பீங்க. அதை தாண்டி ஒரு அற்புத வாய்ப்பு இன்னைக்கு திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உயர்கல்வி அருமையான வாய்ப்பு. நம்ம தலைவர் அவங்க MOE போட்டிருக்காங்க. அதை எல்லாரும் போய் முயற்சி எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு நபரை, அது தகுதியுடையவர்களை, வாய்ப்புள்ளவர்களை அதை இணைத்து நம்முடைய வேதாத்திரத்தை மத்திய அரசாங்கத்துடைய பார்வையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்னால் வைத்து அரிய வாய்ப்பு. இதை கற்றவர்களுக்கெல்லாம் நாளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூட இருக்கிறது. இளைய தலைமுறைகளை இல்லத்தரசுகளை அதை பயன்படுத்தி நல்ல பகுதி நேரமோ முழு நேரமோ பொருளீட்டுவதற்கும் ஒரு துறையா இருக்கு. அதாவது நம்ம அருள் துறைக்கும் பொருள் துறைக்கும், அருள் துறை பொருள் துறை, அது உதவியா இருக்கும் என்று உங்கள் அனைவரும் அன்போடு வேண்டி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு பேராசிரியர் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக அகலமாக கொடுக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த நல்ல நாள்ல என்ன சிந்திக்கிறோம், அடுத்தது எவ்வளவோ தலைப்புகள்ல நம்மள எல்லாம் சிந்திக்க வச்சு அதை சிறப்பாக சொல்ல வைத்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். மற்ற மகானுக்கு வேதாத்திரி மொழி என்ன வித்தியாசம்னா, மற்றெல்லாம் சீடர்கள் உருவாக்குவார்கள், லட்சக்கணக்கான கொடுக்கிற சீடர்கள் இருக்கலாம். அடுத்து தான் குரு பரம்பு உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வேதாத்திரியுமே போன வாரம் ஸ்மார்ட் ஏகுன் சார்பில் ஞானாசிரியர் விருது வழங்கினாங்க.
இல்ல சாதாரண வார்த்தை எடுத்துக்க, சின்ன எடுக்கக்கூடாது. எங்க இருக்கிறோம்? இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, லோட்டஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு, லைன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஏதாவது தெரியும். உலக அமைப்பு நல்லா உலக சமுதாய சேவா சங்கம் இன்டர்நேஷனல் ஐநா சபை ஆளுநர்கள் உயர்ந்திருக்குங்கிறத ஒவ்வொருவரும் பெருமைகள் பெருமைப்பட்டாது மேலும் உயர்த்தணும். கடைகோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும், எல்லா துறைக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வேண்டுகோள். இன்றைய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாலை வழிபாடு. அருத்தந்தை எவ்வளவோ தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாலை வழிபாடும் ரொம்ப ஆழமான, இது வரைக்கும் நம்மளாம் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா இதுதான் தெரியல. பருத்தந்தையினுடைய விளக்கத்துக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு அதனுடைய உண்மை புரியுது. உண்மை நிலை மறந்து உணர்ச்சி தன் முனைப்பாகி எண்ணம் சொல் செயல ஒரு கவி வரும் இல்லைங்களா? சின்ன ஏதாவது சொல்லியா, இன்று நான் நிறைவேற்றேன் நிறைவா, இன்று நான் நிறைவேன், இன்றே நடந்தேன் உன்னை தேடி அடைந்தேன், சென்றேன் பல இடங்கள், சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவேற்றேன் வார்த்தை வரும். அடுத்து வருவார், அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய். ஒரு கவிதையை எவ்வளவு அற்புதம்! எத்தனை புத்தகங்கள் படித்து எத்தனை சொற்களை கேட்டு விளங்க முடியாத அற்புதத்தை இந்த ஒரு கவியில் அவர் கிடைக்கிறார். நம்ம விளங்கி விளக்கணும். விளக்கினேன் விளங்கின்னு அவர் சொல்லுவாங்க. அப்போ அன்பும் கருணையுமாய், இறைவன் யாரு? அன்பும் கருணையுமானவன். அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய். எங்க இருக்கிற? அகண்ட உள்ள என் மனதை நிறுத்தி இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. என்ன பண்ண நானு? என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் இணைத்தான். துணை கவி. என்னை அவனில் வைத்தேன், என்ன பண்ணோம்? ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை இணைத்தான். என்ன ஆயிட்டோம்? இறைவனாகி பாடுகின்றேன். நினைச்சு பாருங்க. உன்னுள்ள தான் ரொம்ப முக்கியம். எல்லா மகான்களுக்கும் நம்ம மகிழ்ச்சி வேதாத்தை எப்படி வேணும்னா, உன்னுள்ளும் யூன்னு உணர்ந்து கடை தேர்வதற்கு, நீங்கள் உணர்ந்து கடை தேர்வு தெரிஞ்சல்ல, கேட்டல்ல, உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறது இந்த அன்பும் தெய்வத்தன்மை. நினைச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா, இதனால நின்றே நடந்தேன் உண்மை தேடி அடைந்தேன், சென்றேன் பல இடங்கள். என்னாச்சு? சிந்தனை விரிந்த பிற்பாடு. சொன்ன சிந்திக்க தெரிஞ்ச எல்லாரும் வாழ்க்கையில எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். மறந்துடக்கூடாது. ஏதாவது சிந்திக்க வைக்கிறாங்க. தவம், தற்சோதனை, உள்ள பேரு, முழுமை பேரு, இதெல்லாம் சிந்திக்க வைக்கிறாங்க. சிந்திக்கணும். அதான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் ஆமா சிந்தித்தே தெளியணும். உலகம் எங்கேயுமே இல்லை. சொல்றேன் கேளுப்பாங்க. அப்போ அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய். என்ன பண்ண நான்? என் மனதில் துரியாதவா அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அதான் எல்லா கவிதையும் வரும். எப்படி? சிந்தனை விரிந்த பின் இன்று நிறைவு பெற்று எப்படி இருக்கிற? அன்பும் கருணையுமான அகண்ட நிலையில் உள்ள என் மனதில் இணைத்துக் கொள்ளணும். கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன். எங்களுக்கு கண்ம உணர்வு பாரு. கண்மன கருத்துடன் அதை செய்த செயல் உடனே விளைவு. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணி என்பதுங்கிறோம் இல்லையா? கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணரணும். யாரோ சொல்றதுல இல்ல, நம்மளை பத்தி நம்ம உணரணும். கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன். அடுத்தவரை ரொம்ப முக்கியமானது மாவட்ட நண்பர்களுக்கு, உள்ளே அறிந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன். உலக நல தொண்டருக்கு உண்மை தொண்டராக இருக்கணும். உலக நல தொண்டருக்கு நம் அனைவரும் உண்மை தொண்டராக இருக்கணும். எஸ்கேம் எடுத்து பாருங்க, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு எண்ணி பார்க்க உயரத்துக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க. அது காரணம் எல்லாருடைய உழைப்பு, அதோட எல்லாருடைய அரவணைப்பு. அது முக்கியம். எக்கனாமிக் எனர்ஜி சிஸ்டம் பாரு, வேற அற்புதமான விஷயம். எல்லாத்துக்கும் சிஸ்டம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வோம். உலக நல தொண்டருக்கு நாமெல்லாம் உண்மை தொண்டராக தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். இன்பம் எப்போ வரும்? வெற்றி பெற்றதான் இன்பம் வரும்.
தொண்டுலதான் இன்பம் வரும், தருவல் தான் பெறுகிறாய். ஆனா அடுத்த நமக்கு உலக நல தொண்டர், உலக சமுதாய சேவா சங்கம். புரியுங்களா? உலக சமுதாய சேவை செய்த நம்ம சங்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்காவது ஒரு சேவை செய்யலன்னா இன்னைக்கு பேர் பெற்ற புலியூரான பேசாதவங்கள பிரபல ஆளும்பாங்க. ஏதாவது ஒரு சேவை நாம் செய்யவில்லை என்றால் அந்த பிறக்காத நாளாக தான் இருக்கும். உணரணும். என்ன எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு உயர்வு. அது மகிழ்ச்சி நாலு விஷயம் சொல்றாங்க இல்லைங்களா? இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். பாரு, நாளை புரிஞ்சுக்கணும். முதல்ல இன்பம் எது, துன்பம் எது, அமைதி எது, பேரின்பம் எது, சலிப்பில்லா பெருன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பமா, அதை தாண்டி சலிப்பில்லாத பேரின்பம் கிடைக்கும். உணர்ந்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் உணர்ந்திருக்காங்க. இப்போ நம்மளும் அப்படி உணரலன்னா உணர்ந்து அப்படியே அந்த நிலையில இருக்கணும். அதே இருக்கணும். ஏகலைவங்கிற வார்த்தை. இன்பம் தெரியுது, கொஞ்சம் புலங்களால் அனுபவிக்கிற வச்சுங்களா. துன்பமும் தெரியுது, அது மாறும்போது. அமைதி கிடைக்குது, கிடைச்சு அதை அனுபவிக்கிறதுனால போர் அடிக்குதுப்பாங்க. நிறைய பேர் அமைதியா இருந்தா ஒரு போர் அடிக்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அப்புறம் அமைதியை தேடுவாங்க. அது அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நினைச்சு பாருங்க, அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சொல்லி அவர் பாடல் வர முடியாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நினைக்கிறாய், எங்கெங்கோ. இது ஒரு சித்தர் பாடி இருப்பாரு, ஆழ்வார் பாடல், நல்ல பாடல். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள்ங்கிற, உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார், பல்லமும் மேடும் பரந்தெறிவாரே கள்ளமணமுடைய கல்வி இல்லாரேன்னு பாடியிருக்காங்க. அது அறுத்த ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுவார், சரியான உதாரணத்தோட சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். அப்பா, நீ தேடுகின்ற பொருள் எது? உங்களுக்கு என்ன மக்களே, நீங்க என்ன தேடுறீங்க சொல்லுங்க. தேடுகின்ற பொருள் எது? சரி, அது ஏன் நமக்கு நீங்க சிந்திச்சோமா? தேடுகின்ற பொருள் எது? ஏன் நமக்கு, ஏன் நமக்கு தேவை? அது கிடைக்க முடியாதான்னு பார்த்தோமா? தேடுகின்ற பொருள் எது? அது நமக்கு எதுக்கு? அது கிடைக்க முடியாது. அதை தாண்டி அதை அறிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? அறிஞ்சவங்க போய் கேட்கணும்ல, நல்ல அறிஞ்சவங்க கேட்கணும். வாரியார் சாமி சொல்லுவாங்க, இந்த கண்டவன் பேச்செல்லாம் கேட்டு தடுமாறாதீங்க, தடமாறாதீங்க, கண்டவன் பேச்சை கேளுங்க. குழப்பமா இருக்கு. இந்த கண்டபடி வேற மாதிரி அவன் பேச்ச கண்டு உரைக்கிற மாதிரி, கண்டு உரைனா கண்டு உரைப்பு பேச்ச கேளுங்க. அடுத்து சொல்லுவா இல்லையா, இப்படி வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்து பிறக்கவில்லை. யாராவது நான் பிறக்கணும், பிறந்தமா இந்த ஊர்ல பிறக்கணும், இந்த மண்ணிலா பிறக்கணும் கவி கேட்கிறாங்க. வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்து பிறக்கவில்லை. என்ன பண்றோம்? பிறந்துட்டோம். என்ன பண்ணும்? வாழ்ந்துத்தானாக வேண்டும். இன்னைக்கு தலைப்பு, இந்த வரி ரொம்ப முக்கியம். வாழ்ந்தானாக வேண்டும். எப்படி? வாழ்ந்தவருடைய அடிச்சவற்றை தொடர்ந்து பின்பற்றி. யார் பண்ணோம்? வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க அனுபவத்தை தொடர்ந்து பின்பற்றிங்கிறார். ஏதோ வெள்ளிக்கிழமை போறது, சனிக்கிழமை போறது, பிரம்மாண்டத்துக்கு போயிட்டு வர்றது, அதனால தொடர்ந்து நித்தம் உங்களுக்கு இறங்க மட்டும் பார். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கற்றல், ஆமா, கடைபிடித்தல், கற்பித்தல். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு சொல்ல செயல் இருக்கணும். இமைப்பொழுதும் என்னஞ்சி நீங்காமல் எமைப்பொழுதும் செயல் தத்துவத்தை மனதில் வச்சுக்கணும். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பத்துவம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அற்புதம் நமக்கு புரிகிறது. எப்படி புரியுது? செயலுக்கு தக்க விளைவு வந்தே தீரும். இதான் விளைவாடுல சொல்ற விஷயம். அதுக்கு நம்ம பாவத்தில் போக்குவரத்து சொல்ற மாதிரி அதுக்கு பிராய்ச்சித்தம் இருக்குது. பிராய்ச்சித்தம் இருக்கிறது, மேல்பறிவு இருக்கிறது, மற்றும் இருக்குது. இல்லைன்னா மாதிரி சொல்லலையே. பிராய்ச்சித்தங்கிறது தானே ஒரு மாற்று செயல். ஏதோ அம்மா அப்பாவுக்கு இருந்தாங்க, அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு கவனிக்காம விட்டுட்டோம், அப்போ நமக்கு அந்த அறிவு இல்லை, அவங்க இயற்கை ஆயிட்டாங்க, துன்பப்பட்டு எதப்பட்டு, அப்ப வருத்தப்படுறோம் அப்பா இல்லைன்னு. ஒன்றும் இல்லை. நம்ம மேல் பதிவு என்ன? தந்தை போல் தாய் போல் இருக்க உங்களுக்கு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணு, வாழ்த்துவாங்க. அப்பா மகராசனா இருப்பா, இப்ப எத்த பிள்ளை கூட இப்படி பார்க்க மாட்டாங்க, இவ்வளவு உதவியா இருக்க தம்பின்னு எல்லாம் இருப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுதான் பிராய்ச்சித்தம்.
தவறு நடந்துருச்சு, ஒரு நட்டமாயி போச்சு, அது ஈடுகட்டுது. அது நல்ல உணர்வு. பாவ போய் போறது முக்கியம். இறை வழிபாடுலேயே செயல் தத்துவம் ரொம்ப முக்கியம். கல்லார் கற்றார் செயலிலே காணியின் துன்பம் அவன். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கு பாருங்க. இன்னொரு ஆழமான வரி, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு இருக்குதுப்பா. நீ போட்டு தவறான பரவனை பின் வேண்டுவதால் செய்யற செயலே விளைவு வருது. அப்ப செயலை மாத்து. அதுக்குத்தான் அந்த ஆலை வழிபாட வைத்தார்கள். பண்டையை புண்ணிய காரியங்கள் செய்வது, அது மேல்பதிவு ரெக்கமெண்ட் செய்ய முடியும். நினைச்சு பாருங்க. அங்க போய் நம்ம தேடிக்கிறது தெரியாம செய்யிட்டேன், இனிமே நான் செய்யாத அறிவு எனக்கு கொடு, அது துன்பம் கொடுக்காம வாழக்கூடிய கல்வி. இறைவன் என்ன வேணும்? துன்பம் கொடுக்காத வாழ்க்கை எனக்கு வாழ சக்தி கொடு. தெய்வம் சொல்ல வச்சுங்க, தப்பு வார்த்தை வராது. தெய்வம் உள்ள இருந்ததுன்னா தவறான வார்த்தை வராது. பேசுறது பாருங்க, ஏதாலும் சிவசிவா எல்லாமே அவன் செயல். ஏன்னா உள்ள இணைத்து வச்சிருக்காங்க. நம்ம அப்படி எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் கும்பிடுறோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றத்தையும் பொறுக்கணும். சத்தியமான 1:18 படி மேல் இருக்கும் அறிகிற சிவமானந்த சித்தனையனை இப்ப சாமியான நடக்காது. சரிங்களா? சாமி தான் சொல்றாங்க, கல்லார் கற்ற செயல் விளைவு. இது ஒரு மேற்பதிவு. அதை மறுபடி செய்யக்கூடாது. ஒரு தவறு பண்ணிட்டோமா, தவறு தெரியுதா, உடனே மன்னிப்பு திருத்திக்கிறோம். திருத்தம் வர 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 வருத்தம் குறையும். அற்புதமான வார்த்தை. திருத்தம், எண்ணத்துல திருத்தம், சொல்லுல திருத்தம், செயல திருத்தம் வந்தா வருத்தம் குறையும். ஒரு சினிமா படம், ஒரு திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் பாரு. திருந்தவே இல்லை, இருந்த என்ன பிரயோஜனங்கிறாரியா? நம்ம மகிழ்ச்சி சொல்றாங்க, திருத்தம் வர வர. அதுக்குத்தான் அகத்து ஆய்வு பயிற்சி, தற்சோதனை, சுய பரிசோதனை. நீ மற்றவங்க பரிசோதிச்சு வேண்டாம், உன்னை தெரிஞ்சுக்க. இங்கதான் தேடுகின்ற பொருள் எது, ஏன் நமக்கு அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி வந்து யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். இதை மறந்து ஞானம் அதை தேடி, எதை தேடி? அறிவை தேடி. அறிவை தேடி ஓடுகின்றார். உருக்கமுடன் ஓடுகின்றார். உள்ளம் வந்து வாடுகின்றார். ஓடுகின்னு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். எப்படி அற்புதம் பாருங்க. ஓடுகின்றார், உருக்கமுடன் ஓடுகின்றார். உள்ளம் வந்து வாடுகின்றார். ஓடுகின்னு காண வேண்டிய விருந்து காண. கடவுள், கடவுள் நாளை விழுமென்னா கடவுள். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பா. கருத்து இருக்கா இல்லைங்களா? கடவுளை நீ வணங்கும் போது கருத்து பாரு. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பா. கடவுளே கருத்தாய் காணும் காட்சியை காண்பாய். அங்கே இது ஒரு கோயில் போயிட்டு வந்தீங்க, 6 மாசம் ஆச்சு, நினைச்ச வருதா இல்ல? உருவம் கருத்து நிக்குதுங்க. அதுக்காக போறது, அதை உயர்த்திக்கிறது. மனம் அது இயற்கையின் மாபெரு நிதி. மனமது இயற்கையோட மாபெரு நிதிங்க. மனமது இயற்கையின் மாபெரு நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம். மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம். மனதிலே உள்ளதெல்லாம் மற்றங்கே தேடுவீர். எதுக்கு அழைத்து போறோம்? ஒரு உயர்வான தெய்வ நம்பிக்கையோட கூட மன உயரும். இதை எண்ணுகிறாயா அதுவாக மாறுக என்ற வார்த்தையை ஆழமா புரிஞ்சுக்கணும். எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுறாங்க. தத்துவம், அதான் தத்துவம். நீ அதுவும் அயம் ஆத்மா பிரம்மம், ஏகம் பிரம்மம் வேணும் சொல்லுவல்ல. நீ எதை எண்ணுகிறாய் அதுவாக மாறுகிறாய். ஒரு மாபெரும் சக்தி விழுந்து எண்ணிக்கொள். பரமத்திலே வர பெருமான பிரிவு எடுத்துக்கொள். எவ்வளவு நினைச்சு பாரு. மனிதர்களை பாவிகள் என்று சொல்லக்கூடாது பாரு. மனிதர்களை அறிஞர் மாநில அவ்வளவு அற்புதம். இறைவன் பதில் சொல்லுவாங்க, இறைவன் இருக்கிற இடமே அற்புதமான இடம் மனித உடம்புலதான். இறைவன் எல்லா இடத்துல இருக்கிறான். ஆனா அந்த இறைவன் அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் எது என்றால் அது மனித உடம்புக்குள்ள. தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா இடத்துல தண்ணி இருக்குது. இந்த பழத்துக்குள்ள தண்ணிக்கு எவ்வளவு அற்புதம் இருக்கு இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. ஒரு நத்தைக்குள்ள போற தண்ணி எவ்வளவு அற்புதம் இருக்கா இல்லைங்களா? அதை பார்க்கணும். அப்ப அதை விட்டு நான் பாடுகிறோம்னு சொல்லக்கூடாது.
அது உயர்த்தான் மனம், அதை உயர்த்திலும் மட்டில்லை என்போம். அப்போ ஆலயத்துக்கு செல்லுவது, ஆலய வழிபாடு, ஆலய உருவ வழிபாடு, வீட்டுல கும்பிடுறாங்க சரி, கோயிலுக்கு கும்பிடுறாங்க சரி, சேர்ந்து வழிபடுறாங்க சரி, அதுல அர்த்தம் இருக்கு என்றால் மனதை உயர்த்ததான். கோழையாக இருப்போல் வீரத்தை வைக்க வேண்டும், அதான் வீரமான தேவை கூட சொல்லுவார். ஏழையாக இருப்போன் பணத்தை வைக்க வேண்டும், நினைச்சு பாருங்க. மாணவன் படிப்பை வைக்க வேண்டும். ஆனா அது மாதிரி உருவத்தை வைத்து ஒரு உருவம் வச்சிருக்கிறோம். அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று இல்லைங்க, அது இஷ்டம். எது இஷ்டம்? அது இஷ்டம். அது மதிச்ச இஷ்டமா இருக்கும். மதிச்சு பாருங்க. தூணிலும் இருப்பார் சொல்றோம் இல்ல, எல்லாத்தையும் மதிச்சு பாருங்க. எப்படி விருப்பம் வரும்? விருப்பம் வரும், எங்க பேராசை வரும். நான் வேற நீ வேற சொல்லாலே ஒரு வரி வருமே, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றே பதமடைந்தேன் ஒன்றான பரமானந்தா தெரிகிற வரைக்கும் நீ வேற. அதான் வல்லா சொல்ல, காயாக இருந்தென்னை கனிவித்து அருப்பெரும் ஜோதி. காயாதான் இருந்தேன், கனிவித்து அருப்பெரும் ஜோதி. ஏதாவது வேதாத்திரியம் எடுத்து தவம். ஆமாடா தற்சோதனை குணல பேர் வரணும். நான் 5 வருஷமா தற்சோதனை பண்றேங்க, அகத்தாய் பத்து போயிருக்கேன், மௌனம் போயிருக்கேன். எதை போனாலும் என்ன வரணும்? இங்க மனதில் இந்த மாற்றம் வரணும். சரியா? அப்ப வந்தா குணல பேர் தான் முதலோட பரவாயில்லைங்க சொல்றாங்க. நிறைய பேர் சொல்ல பாருங்க, மனதுக்கு வருதுக்கு முன்னாள் எப்படி இருந்தோம், வந்து கப்பிட்டு இருக்கிறோம். அவங்கள வளர்ச்சி, அவரோட வளர்ச்சி. இது ஏதோ கேட்டு படிச்சு சொல்ற விஷயம் இல்லைங்க. வேதாத்திரியம் அனுபவம், தத்துவத்தில் முடிவேயான தானேயான தனையிருந்த வித்தை இது. புரியுதுங்களா? 5 புலங்களை ஆளும் கலை இது. 5 புலங்களை தெரிஞ்சுக்கிற இடம் இல்ல, 5 புலங்கள் ஆளும் கலை தான் வேதாத்திரியம். அப்போ ஒளியினு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். இந்த கவிதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்குதுன்னா, இருளை தேடுவதற்கு விளக்கு போற மாதிரி, இருளை தேட விளக்கெடுத்துல முரண்பாடன்றோ. எப்பா இருளை தேடுறோம், நீங்க விளக்கு தேடி இருளை தேடுவேன், லைட்டாமே உடனே இருள் அங்கதான் இருக்குது. சரியா? உதாரணம் பாருங்க, ஒளியினு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார், இருளை தேடுவதற்கு விளக்கெடுத்துல முரண்பாடன்றோ. இவ்வளவு எளிமையான உலகம் இதை விட எளிமையை சொல்ல முடியும். எப்பா தேடுற பொருள் எது, ஏன் உனக்கு அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவர்கள் யார் என்று நாடு கிடைக்கும். அதை அனுபவிப்போம். அதை பாட்டு குடிச்சே இருப்போம். நான் பற்றா கொண்டு வார்த்தை இருக்கேன். பற்றா அருமையான வார்த்தை. எதை பற்ற வேண்டும், பற்றாத குறைதான் பற்றாக்குறை. நாம் எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாத குறைதான் பற்றாக்குறை. நினைச்சு பாருங்க. எல்லையற்ற வரவெளியில், எல்லையற்ற வரவெளியில் எண்ணத்தை விரித்து அகன்று, அகன்றுனா ரொம்ப அகன்று, எல்லையற்ற வரவெளியில் எண்ணத்தை விரித்து அகன்று அணில் நிக்கணும். சும்மா துரியா போயிட்டு வந்தங்க, சிவகலம் போனங்க, நல்ல இல்ல நிக்கணும். சம ஆதி நிலை. சமாதி உருவசி கட்டுறதுல ஆதிக்கம் மனம் நிக்கணும். அறிவு அசைவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது. எப்ப ஆனந்தம் வரும்? அறிவு அசையில்லாம இருந்து பழகணும். பழக முடியும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், நித்த நடைபழக்கம், கொடையும் பழக்கம், மனமும் பழக்கம். முடியாமல இல்ல. எல்லாராலும் ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதர் கட்டாயம் முடியும். நம்புங்கள். நம்மால் முடியும், நம்புங்கள். என்ன பயிற்சி முயற்சி, அதான் சொல்ல பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. அப்ப இது செய்ய என்ன ஆகுன்னா, அறிவுதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற. என்ன விளக்கம் பாருங்க. என்னப்பா பண்ற? வெளியே ஓடி இருக்க அறிவை திருப்பி கருவுல வைக்கிறேன் சொல்றாங்க. தொட்டு காட்டாமல சுட்டு கூட வராது. பிச்சு விட்டு அருமையான சுரப்பி. நினைச்சு பாருங்க. தெய்வ வழிபாடு எங்க இருக்குது? 3 விஷயம் இருக்குது. தெய்வம்னா 3 வகையா இருக்கு. ஒண்ணு உருவத்துல இருக்குது, தெய்வம் நாமத்துல இருக்குது, தெய்வ சக்தியா இருக்குது. 3ஐயும் புரிஞ்சுக்கணும். இறை உருவம், இறை நாமம், இறை சக்தி. இது ஒரு பாடியிருக்காங்க, ஒரு பக்தியில ஒரு ஆழ்வார் பாடியிருக்காங்க பாருங்க. சரின்னா சரீரத்தால் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள். கிரின்னா மந்திர வழிபாடு. கிரியாவன் கொடுக்குறாங்க இல்லைங்க. சில ஆன்மீக அமைப்பு
குண்டலினி நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம், மற்றவங்க எல்லாம் கிரியாவாசம் மந்திர வழிபாடு கொடுக்குறாங்க. அதனால அதை தவறுன்னு சொல்ல முடியாது. பக்தி யோகா எலிமெண்டரி ஸ்கூல்னா மந்திர வழிபாடு ஹைஸ்கூல், அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியாது. ஞானம் மார்க்க கல்லூரி மாதிரிதான். அரும்பு மலர் காய் கனி, அரும்பு மலர் காய் கனி. எது சரிய கிரியை யோகம் ஞானம் நான்கும் அரும்பு மலர், எதுவும் குறை சொல்ல முடியும். எந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது. அது படிநிலை. பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் சொல்ல முடியாது. அவங்க நான் கல்லூரி போயிட்டேங்கிறதுனால எலிமெண்டரி தேவை சொல்லக்கூடாது. அதுல தவறா புரிஞ்சு சொல்றேன். நீங்க ஞானலைக்கு வந்திருக்கலாம், அவங்க வரணும் இல்ல, நினைச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றாங்க கடை உள்கிறவாறு சொல்லி ஒழுங்கினு காண வேண்டிய விருந்து காணார். ஒரு கவியின் ஒரு அற்புதமான கவி வரும், யாரையும் வற்புறுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கு. திருவிழா கூட இதென்ன தாங்க உடைக்கிறது எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு மாதிரி சொல்ற தாய் பறவை முட்டையிட்டு. ஒரு பறவை என்ன பண்றது, முட்டையிடுதா 21 நாள் தன் உடல் சூழல் கொடுக்குது, அடைகாக்குது. தாய்ப்பறவை முட்டையிட்டு அடைகாக்கும். தனித்தனியே செய்ப்பறவை முழு உருவம் அடும் வரை அந்த ஓடு விலகாது. இதுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த செய்ப்பறவை முழு உருவம் பெறும் வரைக்கும் ஓடு உடையாது. தாய்ப்பறவை முட்டையிட்டு அபயம் காக்கும். தனித்தனியே உருவ அடையும் இந்த ஓடு விலகாது. முழு புலவை அடைந்து விட்டால் நொடி பொருளை உடைச்சிட்டு வந்துடும். அது பார்க்கணும். நீங்க அப்படியே இருக்க பண்ண டக்குனு முடிக்க வெளியே வந்துடும். பார்க்கணும். அதெல்லாம் சாதாரண இறைத்தது எவ்வளவு கருணை. எப்படி முன்னாலே ஓட்ட உடைச்சிட்டாலும் வேணா போயிடும். எல்லாம் ஓடி வெள்ளம் காப்பாத்துச்சு அப்படி பிடிச்சிட்டு இருந்தாலும் குஞ்சிக்கணும். இந்த இடம்பொருள் ஏவல் சொல்லுவோம். இடம்பொருள் ஏவல். அப்போ முட்டையிட்டு அடைய முடிப்பொருள் உடைய விளக்கு அல்லது விளக்கப்பட்டு முடிப்பொருள் வாங்கிடுவாங்க. அது வரைக்கும் நிச்சயம் தப்பு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடாது. நினைச்சு பாருங்க. நீங்க மகிழ்ச்சி கவிதை எழுதியிருப்பாங்க. பல விளக்கங்களை பெற்று பல மகான்களை சந்தித்து ஞானிகள் பெற்றோர் உண்டு, ஞானம் பெற்றோர் நிறைய உண்டு. சில வார்த்தைகளில் சில செயலை பார்த்து உயர்ந்தவர்கள் உண்டுங்கிற புத்தகங்கள் படிச்சு மகான் தேவன் இருந்து செஞ்சு உயர்ந்த உண்டு. சில செயலை பார்த்து சில வார்த்தைகளை கேட்டு ஞானம் பெற்றோர் உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம தான் இன்னைக்கு நம்மளோட நம்ம ஞானம் வெளி சொல்லாம இருக்கிறாங்க. கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டில அவங்க சொல்ல மாட்டாங்க. ஞானம் பெற்ற ஞானம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நம்ம தான் ஞானம் பெற்ற ஞானம் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய குடம் தழும்பாது. என்னதான் சொல்லிட்டு இருக்கணும். ஆமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஏன் யாரும் இல்லைங்கிற உணர்வோட அங்க இருக்கணும். நீ ஞானம் பெற்றேன்னா மௌனமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அறிவால அவங்கள்ட்ட சொல்லுங்க, மனதால சொல்லுங்க, வார்த்தால சொல்ல. ஞானத்தை பிரம்மாசத்தை பயன்படுத்தணும். சரியா? நல்லதா? நாகத்தை வார்த்தை சொல்லக்கூடாது. 2 பேரும் தான் சொல்ற பாருங்களேன். எப்படி அவங்க ஞானம் பெற்றாருன்னா 2 வரி. புத்தருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு இளவரசர். ஒரு யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையன் 3 விஷயத்தை பார்க்க கூடாது. அதாவது 1, இறந்து போன உடலை பார்க்க கூடாது, முதியவர்களுடைய உடலை பார்க்க கூடாது, நோய்வாய்ப்பட்ட உடலை பார்க்க கூடாது. பார்த்தா அவனோட மாற்றம் வரும். அதனால அவனோட சொல்லல அதிசயங்கள் தோண்டி விடும். அதனால நீங்க ராஜா விட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காரு. உடனே என்ன இருக்கு, ராஜா எதையும் பார்க்காம அரண்மனையிலே வளர்க்கிறார். சரித்திரம், கற்பனை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். உடனே அவர் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு ஏதோ போகும்போது பாக்குறாரு, என்ன மந்திரி அவர் இவ்வளவுதான் இருக்காரு. நீங்க வயசாயிட்டா அப்படிதாங்க இருப்பாங்க. அவர் வயது முதுமையை வந்து விட்டுருக்கிறார். அப்படியா? முதுமை ஆகுமா? ஆமா. இன்னும் போறாரு, ரொம்ப வயிறுலாம் ஒட்டி போய், ஏங்க வறுமைங்க, சாப்பாடு இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. ஓ, வறுமைன்னா இப்படி ஆயிருமா? இன்னும் போறாரு, நோய் தூக்கிட்டு போறாங்க. என்னையும் தூண்டா நோய்ங்க, ஒரு உடம்பு சரியில்லை, அதனால நடக்க முடியல, தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார். எல்லாம் புத்தர் கிடைச்சார். சரி, வேதாத்திரம் கிடைத்தது போலவே உலகத்துக்கு புத்தர் கிடைத்தார். ராஜகுமாரனை இருந்து உடனே போனாரு. குரு கிடைக்கல,
படாத கஷ்டம், பட்ட கஷ்டம் கஞ்சம் இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு பட்ட கஷ்டம் படாம எளிமையா கிடைச்சதுனால பெருமையா சொல்ல தெரியல. சொல்லுவாங்க, தெய்வம் கூட தெருவில் வந்து மவுசு பறிஞ்சு போயிடும் வார சொல்லுவார்கள். அப்படி புத்தருடைய வாழ்க்கை ஒரு 3 நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஞானம் பெற்றதை போல இன்னொரு இருக்கிறார். அவர் யாருன்னா நம்முடைய பட்டினத்து செட்டியார், திருவங்காடுன்னு பேர். ஒரு பட்டினத்தார் ஒரு மகானா நம்ம ஒரு பாடலை பாடுறோம். சென்னையில திருவெற்றியூர்ல அவருடைய சமாதி இருக்கிறது பாடுறோம். ஊரு திறந்த ஊரெல்லாம் கூட ஊர்ல இருக்கிறதை பார்ப்பீங்க. அவரு யாருன்னா நம்ம அன்புக்குரிய பாருங்க, ஒருத்தர் புத்தரை பார்த்தோம். அவரு ஒரு ராஜகுமாரர். அவர் ராஜா குமார மாதிரி இவரும் ஒரு பெரிய செல்வந்தர், கொடிக்கன். அதாவது ராஜாவை விட உயர்ந்த செல்வந்தரா அந்த ஊர்ல சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராஜாவுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய செல்வந்தர். கடல் கடந்து வியாபாரம் செய்து ஒரு பையன் கொண்டு வந்த ஒரு பெட்டியில ஒரு வரி படிச்சதுதான், காதற்ற ஊசி வாராதே கடைவெளிக்கு, காதற்ற ஊசி வாராது கடைவெளிக்கு. ஒரு வரி படிச்சார். நீ ஊச்சுல காதுல என்ன பிரயோஜனம்? பாரியாசன் சொல்லுவார், இந்த மாதிரி காது இருக்கிற ஊசியில நூல் நுழையணும், நம்ம காதுல நல்ல நூல் நுழையணும் பாரு. காது இருக்கு இல்லைங்களா, அதுல நல்ல நூல், நல்ல விஷயங்கள் போகணும். வள்ளுவர் கூட சொல்லுவார், செவியின் சுவை உணரா வாய் உணர்வு மாக்கல்ங்கிறது. 420வது குறள். நான் எப்ப மனப்பாடம் பண்ணேன்னா 2002 காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்தோம் இல்லைங்களா. நாமக்கல் மாவட்ட காவல்துறை பயிற்சி கொடுக்கும் சுந்தரேசன் இப்போ எஸ்பிஆர் ஓய்வு பெற்று சேலம் செந்தில் பள்ளியில சிஓவா இருக்கிறாங்க. நல்ல ஒரு காக்கி பூ, அவ்வளவு நல்ல மொழி இருக்கு காவல்துறையில. அவதான் டிஎஸ்பியா இருக்கும்போது இந்த பயிற்சி கொடுக்குற பொறுப்பு அவங்க இருப்பாங்க. டெய்லி காலைல 5:45 வந்துருவாங்க எல்லாரும். அப்போ அவங்க காவல்துறை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாம் போட்டு தெரியுமான்னு கேட்பாரு. காவல்துறை சிரிப்பாங்க, தெரியுமாப்பா சார், போட்டு தெரியாமலாம் போலீஸ் வேலைக்கு வர முடியாதுங்கய்யா, போட்டு கிரிமினல் அப்படின்னா. உங்களுக்கு சட்டத்துல போட்டு தெரியும், திருக்குறளை போட்டு தெரியுமான்னு கேட்பாரு. பாருங்க, ஒரு காவல் கண்காணிப்பு, துணை கண்காணிப்போர் கேட்கிறாரு, உனக்கு சட்டத்துல போட்டு கிரிமினல் சட்ட எண், போட்டு கிரிமினல் இல்ல, 400 சட்ட எண் கிரிமினல். அதே மாதிரி போட்டுண்டின்னு போட கிரிமினல் அல்ல, சட்ட எண் 302 கொலை குற்றம். உடனே அவங்க சொல்லுவாங்க, யாருக்கு தெரியல. அவர் சொன்னார், அன்னைக்குதான் நான் அதை மனப்பாடம் பண்ண 2002வது வருஷம் நாமக்கல் அறிவித்து கோயில் நடத்திட்டு இருக்கும்போது இந்த திருக்குறளை படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதிக பள்ளிக்கூடம் போய் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு குடும்பத்தில் அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் அது 5வது முறை படித்திருக்கிறேன். எங்க அண்ணெல்லாம் பள்ளிக்கூடம் கூட போக முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் கிராமத்துல இருந்து பள்ளிக்கூடம் இல்லை, போகணும், நிறைய வேலை இருக்கும். அதனால அந்த காலத்துல பெரும்பாலும் படிக்காத காரணம்லாம் பெரிய காரணம் வறுமை, சாப்பாடு துணிமே கொடுக்க முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி என் குடும்பம் பெருசா இல்லை, விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும் அளவுக்கு. அதனால நாங்களுடைய தொழிலுக்கு உழவன் பேர் வச்ச காரணம் அதுதான். ஏன்னா விவசாயத்துக்கு வந்தோம், அந்த கஷ்டம் எவ்வளவு பட்டோம். இருந்தாலும் அந்த மூலத்தை மறந்துடக்கூடாது, அந்த இடத்த சரித்திரத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதான் உழவன் சைக்கிள் மாட்டின 73 வச்சு படியில் ஆறிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால என் பேர் கூட உழவன் சொல்ல காரணம், என் நிறுவனத்துடைய பேரு உழவன். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கவி கேட்டார், செவியின் சுவை 420 திருக்குறள் நானும் போற்றுண்டினுடைய 420 குறள், செவியின் சுவை உணரா வாய் உணர்வை மாக்கல். வரி பாருங்க, செவியின் சுவை உணரா, ஒரு சாப்பாடுறாம வாய் உணர்வு, செவி உணர்வு, வாய் உணர்வா சுவை, செவி சுவை உணராம வாய் சுவை. என்ன சொல்றாரு, மாக்கல்ங்கிறார் வள்ளுவர். செவியின் சுவை உணரா வாய் உணர்வு மாக்கல். மாக்கல்னா மிருகங்கள், அறுத்தந்தை கூட பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தையை. மனிதருள்ளே மாக்கல் உண்டு, மனிதர் உண்டு, மதிலிருந்து தேவர் உண்டு. மனித உருவத்தில் என்ன இருக்கு, மாக்கல் மிருகம் இருக்குது, அதுல மனுஷனும் இருக்குது, மதிலிருந்து தேவரும் உண்டு. அதை வெளிக்கொண்டாதான் வேலை. நமக்கு என்ன வேலை, ஒவ்வொரு மனிதனையும் வெளிக்கொண்டாருன்னு மாமனிதனை உருவாக்குறது நம்ம வேலை. தெய்வ மனிதன் தானே ஆயிடுவான். அப்ப அந்த கவி எனக்கு போன செவியின் சுவை உணரா வாய் மாக்களா வல்லூரா சொல்றாரு. அது வாரிதான் சொல்றாரு, 2 காது இருக்கு இல்லைங்களா, பேசிட்டு இருந்தா வாய் வலிக்கும், சாப்பிட்டு இருந்தா வயிறு வலிக்கும், பார்த்துருந்தா கண்ணு வலிக்கும், நடந்துகிட்டு இருந்தா கால் வலிக்கும், கேட்டுக்கொண்டு இருந்தால் வலிக்காது, இருகாது வலி இருக்காது.
பாருங்க, மனதில் பதியுதுக்கு எப்படி சொல்லுவார் வாரியார் சாமிகள்? இருக்காது வழி இருக்காது. அதான் செல்வத்தின் செல்வம் செவி செல்வம். வல்லு என்னங்க ஆனும் நமக்கு எடுத்துக்கவே இல்லை. செல்வத்தின் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை. எல்லா செல்வம் இருந்தா கூட நல்ல வித்த கேட்கலன்னா நீ ஒன்றுமில்லாதவன். நினைச்சு பாருங்க. அதான் மகிழ்ச்சி சொல்ற கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். என்ன சொல்லுவாங்க? நீ என்ன கடைபிடிக்கிறதோ சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எது கொடுக்காது எதுவுமே என்கிட்ட இல்லை, பொட்டிச்சாவியே உங்ககிட்ட கொடுத்தேன் பாரு. இப்படி மகான் கிடையாது நமக்கு வாய்ப்பு. நீ என்ன சொல்றையோ அதை நீ கடைபிடிக்கணும். கடைபிடிக்கிறத சொல்லுங்க, இவ்வளவுதாங்க நமக்கு. யதார்த்தனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன கடைபிடிக்க சொல்லணும், சொல்றதை கடைபிடிக்கிறோம். எவ்வளவு இதெல்லாம் வளர்ச்சி. அதனாலதான் பார்ப்போம் உயர்வார்கள். இது போல சொல்றத கடைபிடிக்கிறது சொன்னீங்கன்னா பார்ப்பெல்லாம் உயர்கிறார்கள். மிகப்பெரிய நேற்று கூட நாமக்கலுக்கு அவர் IAS கலெக்டர் சம்பத் 2 முதல்வருக்கு நேர்முக குறைவாக இருந்தவர், தலைவர் நெருங்கி நட்புடையவர். ஆலியாருக்கு 3 நாள் வந்தாங்க. IOA அகில இந்திய ஓய்வு பெற்றோர் சங்கம் மேல்பதிவு உள்ளவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, கலெக்டர், DSP, மாவட்ட ஒரு மேல இருக்கிறவங்க 100 பேர் வந்தாங்க. மார்ச் 22 31 வரைக்கும் 3 நாள் அவ்வளவு பெரிய மாற்றம் அவங்ககிட்ட. நேற்று கூட நாமக்கல் பட்டமளிப்பு தான் சொன்னார், 3 நாளுக்குள்ள நான் இந்த இடத்துக்கு எத்தாப்புல டிவியிலும் தங்கி இருக்கிறேன், நீங்க வராம நாள் வீணா போச்சுங்கிறார். அது மட்டும் இந்த வாழ்க வையகம் வாழ்வோட வார்த்தைக்கு பேட்டி கொடுத்து கூட போட்டிருக்கோம். எல்லாருக்கும் இல்ல வீட்டுல போய் பாருங்க, போட்டிருக்காங்க. நம்ம ஆலியார் பூரணத்துல போட்டிருக்காங்க, பூரணம் தயார் பண்ணி போட்டிருக்காங்க. 2 தமிழ்லயும் ஆங்கிலேயும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பூரணத்துல பாருங்க. சொல்லாரு என்ன சொன்னார்? எல்லாரும் இறைவனை வாழ்த்துவாங்க, நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் எல்லாம் இறைவனை வாழ்த்தி போயிட்டு இருக்கோம். ஆனால் மனிதனை வாழ் சொன்ன மகா ஆத்மா மகான் அடுத்த வேதாத்தில் மகிழ்ச்சி அவர்கள் இதை மகான் என்று சொல்லுவதை விட சிறந்த சித்தர் என்று சொன்னார். இருக்கு பாருங்க, யாரும் அவங்களும் சாதாரணமானவங்க இல்ல, மிகற்றவர்கள் தான். எது அப்படிதான் வேதாத்திரியம். ஏன் அங்க அவ்வளவு பேர் நடத்தினாங்க வகுப்பை பார்த்து அப்படியே நேற்று கூட சொன்னாங்க. அந்த அம்மா ஒருத்தர் வாழ்த்து பேரு பேசுறாங்க பாருங்க, யாரு? நம்ம சுமதி சீனிவாசன். என்ன அற்புதமான வாய்ப்பு, இவ்வளவு எளிமையான பயிற்சி கொடுத்தாங்க, அவ்வளவு அற்புதமா இருந்தது அப்படின்னு. என்ன நினைச்சு பார்த்தா கத்துக்கிட்டாங்க, கடைபிடிக்கிறாங்க, கற்பிக்கிறாங்க. அவ்வளவு இவ்வளவு வளர்ச்சி. அதை தயவு செய்து நம்ம ஆழமாக வைத்துக் கொள்வோம். குருகாணிக்கு அதான் செலுத்துறது, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். குருகாணிக்கு என்ன முடிஞ்ச 4 பேர் சொல்லு, நீ செய்ய 4 பேர் சொல்லு. அதை இந்த இடத்துல ஒரு பதிவை எடுத்துக்குவோம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்படி ஒரு வார்த்தையில் மாறின புத்தர் ஒரு வரியை படித்து பார்த்து நம்முடைய பட்டினத்தார் அவர் முற்றும் அவ்வளவு சொத்தையை விட்டுட்டு போய் ரோட்ல இருந்து அம்மா கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அம்மா முதல் பிச்சை எனக்கு போடுமா அப்படிங்கிறார். நம்ம எட்டி பார்த்தா அவங்க யாரு? ஞானி பெற்றவங்க அல்லவா? எட்டி பார்த்து கேட்கிறாங்க, ஏண்டா திருவங்கடா, இத்தனை கோடிக்கான பொண்ணு பொருள் சொத்து மாணிக்கம் அத்தனையும் விட்டுட்ட, இந்த ஓட்டு மேல உனக்கு ஆசை இல்லையாடாப்பா? எல்லாம் பிறந்தேன்னு வந்த மாதிரி கோமனதே நிக்கிற, ஆனா இந்த ஓடு கையில இருக்கு, இந்த ஓட்டு மேல ஆசை இல்லையான்னு அப்பயே போட்டு விட்டு உடைச்சாரு. சரித்திரங்க. ஓடு வாசல் படி கிடந்து வாராத பிச்சுக்கு எங்க நிக்கிறதுல பாரு. வாரியார் சாமி பட்டினத்தாரை பத்தி ஒரு பேஜ் இருக்காங்க, கேட்டு பாருங்க, அவசியம் கேட்கணும். பட்டினத்தாரை பற்றி வேதாத்திரி மகரிஷி இந்த வாரியார் சாமிகள் அதை சரித்திர வச்சிருப்பாங்க. அப்பதான் அவருடைய அர்த்தம் தெரியல, மகன்களே இழந்துட்டோம், யாராலே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்கள பாருங்க, அதான் சொல்ல வாழ்ந்தவருடைய அடிச்சோட்டை பின்பற்றிக்கிறாரு. அதெல்லாம் படிக்கணும், மகான்களுடைய படிக்கணும், சித்தர்களை படிக்கணும், நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லா மதத்துடைய படிங்க, பைபிள் படிங்க, குரான் எல்லாம் புரியும். ரைட். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 2 விஷயம். சின்ன செயலி அப்ப என்ன பண்ண, இன்னையில இருந்து நான் பண்படவும் பயன்படணும். அவ்வளவுதான், 2 தாங்க. எத்தனை இறை வழிபாடோ யோகமோ ஞானமோ என்ன பண்ணாலும் இந்த 2 செயல் நம்மளுக்கு இல்லைனால் அத்தனையும் பயனில்லை. என்ன 2 செயல்? ஈதல், இசைமட வாழ்தல், அது உள்ளது ஊதியம் இருக்குன்னு வள்ளுவத்துல வரும்.
ஒழுங்கா சொன்னா ஒத்து வாழ்றது, உதவி வாழ்றது. நல்ல வருஷம் ஒத்து வாழ்ப்ப உதவி வாழுங்கிறாங்க. பாரதத்துல கதையில வர்றது பாத்தீங்கன்னா வேதங்கள்ல தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. தானம் தர்மம். தானம் தலை காக்குமா, தர்மம் தலை காக்குங்களா? ஆமா, தர்மம் தலை காக்கும். தர்மம் என்ன? நிறைய பேர் கொடுக்கறதும்பாங்க, இல்லாத கொடுக்கறதும்பாங்க. எல்லாம் கிடையாது. தானம் வேறு, தர்மம் வேறு. ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். தானம் வேறு, அப்பதான் செய்ய முடியும். தானம் என்பது கொடுப்பது, தர்மம் என்பது நடந்து கொள்வது. சொன்னாலே தர்ம பத்தினி, தர்ம புத்திரன், தர்ம கர்த்தா. நினைச்சு பாருங்க. அவங்களோட அரங்காவலுக்கு அறத்தை காக்கக்கூடிய ஒரு அரங்காவல பணம் கொடுத்து அரங்காவலர் வார்த்தை இல்லை. அறத்தை காப்பது அறம் காவலர்கள். சும்மா இல்ல, அது இருக்கணும். பேருக்கு இல்ல, பேருக்கு பேராசிரியர் இருக்கக்கூடாது, பேராசிரியராக இருக்கணும். நிறைய பேர் பேருக்கு பேராசிரியராக இருக்கு, ஏதோ நல்லா பட்டம் மாதிரி ஒரு பட்டமும் வாங்கிட்டு மாதிரி சிலர் நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 18,000 19,000 ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனா சேவைக்கு பார்த்தா இல்லை. எங்கூர்ல கூட 216 பேராசிரியர் மக்கள் அனைத்து துறையும் 64 பேர் தான் அந்த சேவைக்கு பதிவு வந்திருக்கிறாங்க. பதிவு பண்ணவங்களே நாமக்கல் மன்றம், நல்ல மன்றம், 4 நல்ல பணி சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, நல்லா வளர்த்துருக்காங்க. 3 மாடி பள்ளிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 216 பேர் வந்து எப்படி இருக்கு நினைச்சுப்பாரு. நல்லா செய்யாம வளர்ச்சி இல்லை. உலகம் பூரா போயிட்டு இருக்குன்னா பேராசிரியர் உழைப்பு. இன்று கொடுப்பது தாயின் கடமை. அரங்காவலம் கட்டத்தை கட்டி கொடுக்குறாங்க, வேறு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. சாமாவுக்கு தந்தையின் கடமை, பேராசிரியர் கடமை தான் இது. அதனாலதான் ஸ்மார்ட் அவங்களெல்லாம் பாராட்டி ஞானாட்சி எடுத்து கொடுக்குறாங்க, ப்ரொமேஷன் கொடுக்குறாங்க, எவ்வளவு கூட பண்றாங்க. தொடக்க பயிற்சி நடத்துறாங்க, எட்டாட்சி நடத்துறாங்க. எம்மாவது எல்லாம் கலந்துக்கணுங்க. அப்பதான் தலை கற்றுக் கொடுக்கும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையில பார்க்கும்போது பேருக்கு ஆசிரியராக இருப்பதை தாண்டி நான் பேராசிரியர் வரணும். எவ்வளவு முடியும்? ஒரு 10% ஆகுது. பொறுப்பேற்றுட்டு குருவானிக்கல உறுதி கொடுத்துருக்க முடியுங்களா? அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு பேராசிரியர் முறையில சொல்றேன். அவங்க இங்கேயோ எனக்கு தான் சொல்லிக்கிறேன், யாருக்கு அறிவுரை சொல்லவில்லை, அனுபவரை சொல்லுகின்றேன். அறிவுரை எடுத்துக்க வேண்டாம் தயவு செய்து. ரைட், பாருங்க 2 மகான் பார்த்தோம். அது மாதிரி எதை எண்ணுகிறாயாதமானதான் வழிபாடுகிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து மாறி இருக்கிறோம்னா விரைவில் வேலை இவ்வளவு வந்து மாறி இருக்கணும்ல. அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கேட்டாங்க. ரொம்ப நல்ல கேள்வி தானே, கேட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு ஆலயத்துக்குள்ள செல்லக்கூடிய தண்ணி புனிதமாக தீர்த்தமாக வெளிவருகிறது. ஒரு கோயிலுக்கு உள்ள போகும்போது தண்ணி, ஆனா வெளிவரும்போது தீர்த்தம். உள்ள போறது ஒரு மலரு, வெளியே புனிதமாக இருக்கிறது. உள்ள போறது சாப்பாடு, வெளிவரும்போது பிரசாதமாக இருக்கிறது. உள்ள போற ஒவ்வொரு பொருளுமே வருகின்ற பொழுது ஒரு சாம்பல், அது மிகப்பெரிய திருநீராக வருகிறது. திருநீராக வருகிறது. குங்குமம் மிகப்பெரிய அர்ச்சனை பொருளாக வருகிறது. கோயில் உள்ள போன அத்தனை பொருளுமே இப்படிதான் வருகின்றதே. மனிதா, நீ உள்ள போய் வருகிறாய், என்னவாகிறாய்? இதான் கேள்வி. நீ கேட்டுங்க, அவங்க கேட்டுங்க, நான் கேட்கிறேன். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க. மகிழ்ச்சி விளக்கத்தை பாருங்க. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கு ஒரு சும்மா முட்டாளா 20 கொடுக்கல, தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோ இறை வழிபாடு சொன்னார்கள். எப்படி? பிராமண கும்பிட்டா ஒழுக்கமா இருக்கணும், ஆஞ்சநேயர் கும்பிட்டா வீரமா இருக்கணும், சரஸ்வதி கும்பிட்டா ஒழுங்கா படிக்கணும், லட்சுமி கும்பிட்டா ஒழுங்கா உழைக்கணும். அதுதான் இருக்கு இல்லையா? விநாயகர் கும்பிட்டா பஞ்சபூதத்தை வணங்கணும், ஆயிரம் கும்பிட்டா காற்று மட்டும் வணங்கணும், பஞ்சபூதம் எல்லாம் இருக்குதுங்க. சும்மா எங்கேயும் தெரியாம நான் பாட்டு பேசக்கூடாது. ஒவ்வொரு செயலும் ஒரு உருவத்தை அர்த்தம் இருக்குது. அதான் சொல்றாரு, மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இழிபாடு சொன்னார்கள். இன்னைக்கு மனிதனும் பொருள் வைக்க வாய்ப்பா மாறி போச்சே. பணம் திருட்டுங்கிற பேர் இல்லாம ஜோப்புக்கு வரணும், அது பக்தியா? யார் தப்பு பண்ணது? இறைவழியோட வச்சவங்க தப்பு இல்லை, இறைவாடு கொண்டு போயிட்டோம். சட்டங்கள் இயற்றி மேல தப்பு இல்லை, சரியாதான் இயற்றி இருக்காங்க. சட்டத்தை செயல்படுத்தவும் தப்ப போனா என்ன பண்ண முடியும்? நினைச்சு பாருங்க. ஆட சாமி சொல்லுவாங்க, அறிவாளிகள் சட்டத்தை இயற்றினார்கள், இன்னைக்கு முட்டாள் கையில செயல்படுதுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே சொல்றேன். இது ஒன்றும் தவறான இல்லை.
தான் மகிழ்ச்சி சொல்றாரு, கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது நமக்கு சொல்லலாம், நீ கடைபிடிக்கணும். நீ கடைபிடிக்காம சொன்ன கேட்கல. மோசமான பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, மோசமான பெற்றோரை பார்க்கிறோம். மோசமான பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான பெற்றோரை பார்க்கிறோம். மோசமான மாணவர்களை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான ஆசிரியர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான சீடர்களை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான குருமார்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான தொண்டர்களை பார்க்க முடியவில்லை, மோசமான தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான நோயாளிகளை பார்க்க முடியவில்லை, மோசமான மருத்துவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று யார் சொன்னது? வேதாத்தினுடைய சீடர் டாக்டர் அனந்தநாராயணன் சொன்னார். அவங்கள என்னையா இப்படி சொல்லுங்கன்னு பாருங்க, இல்லைன்னு சொல்லுங்க, அப்படிதான் இருக்கு பாருங்க. பெரும்பாலுட்டார் கடைசியில எல்லாரும் இல்ல, பெரும்பாலுட்டார். யார் சொன்னது? உடற்பயிற்சி பத்தில எழுதி பாருங்க, முன்னுரை டாக்டர் அனந்தநாராயணன். வேதாத்தினுடைய முதன்மை சீடர். நாங்கள காய்கள் போது அவர் தான் வச்சு நடத்துவோம். சாமி வெளியூர் போயிட்டா காய்கள் நடத்த கொடுத்தாது, அது மட்டும்தான் இருந்தது. அவெல்லாம் வளர்த்து விட்டதுதான். அவங்க உழைப்புலதான் நீங்க ஒரு தூரம் வளர்ந்துருக்கிறோம். நினைச்சு உண்மையா இருக்கேங்க. அதுக்குத்தான் மனமாற்றத்திற்கு ஒரு உருவத்தை பார்த்து, ஒரு வார்த்தைகளை சொல்லி, ஒரு புனித இடத்துக்கு சென்று, ஏன்னா மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம், மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். அதனாலதான் சூழ்நிலைக்கு போங்க. விவேகானந்தர் சொல்லுவாருங்க, பள்ளிக்கு செல்லாத சிறுவர்கள் தவறானவர்கள். பள்ளிக்கு செல்லாத சிறுவர்கள் தவறானவர்கள், பள்ளிக்கு செல்ற பெரியவர்கள் தவறானவங்க. பெரிய எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க? சீட்டாடுறதுக்கு, தண்ணி போறதுக்கு. தவறான இடத்துக்கு பயன்படுங்க. பள்ளிக்கூடம், பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தவறான செயல் உதவியா இருக்கு. அது எவ்வளவு காவல் காப்பாங்க. நாம போட்ட எவ்வளவு காவல் காத்து நல்லா போட்டு பாக்குறோம். பள்ளிக்கூடத்தை காப்பாற்ற முடியலைங்க. நினைச்சு பாருங்க. குழந்தைங்க அறிவு வளரக்கூடிய பள்ளிக்கூடத்தை கூட மோசமா நடத்தக்கூடிய மனதை வளர்த்து விட்டு. காரணம் என்ன? மோசமானவர்கள் எல்லாம் ஆசிரியராகவோ, மோசமான பெற்றோரோ, மோசமான டாக்டர் வரல. மோசமான மாணவன் உருவாக்கி இருந்தோம். மோசமான பெரிய எல்லாம் இருக்கிறாங்க. அவன் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறையில் கரப்படை சமுதாயம் அது கவி எடுத்து பாருங்க. ஆழமானவன் சாமி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. குற்றவாளி பாவி யாரும் உலகம் இல்லை. அதுக்கு யாரு காரணம்? பழைய சமுதாயம் மாற்றி வைப்போ. அறிவிருந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவிருந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவு ஆட்சி கொண்டு அமர வேண்டும். படிச்சவங்க இன்னைக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. புத்திசாலியா இருக்கிறாங்களா? கற்றதான் ஆய பயனன்கொள் அளவு கேட்கிறாரு. வாழறிவான் நெய்ப்பொருளாக என்ன பண்ண தண்ணீர் தான் மண்ணீர் காப்பார்கள். ஒன்றைகளோ ஒரு தேவன் தெரிஞ்சுக்கிட்டா துன்பம் கொடுப்பாங்களா? அதான் வலுவு கேட்கிறார். நீ கற்றதனால் ஆய பயனன்கொள். இல்லாத நூலா ஒரு பொருள் இருக்குப்பா, வாழறிவு. அதை கத்துக்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அற்புதமானது. விளக்க கூட சரியா மதித்ததை யாரும் கொடுக்கல. அதான் வேதாத்திரி கொடுக்கிறது. வீரவேண ஒரு தெய்வத்து கோயிலுக்கு நோய் குணமாவனா பழனிக்கு போகிறது, செல்ல வேண்டாம் திருப்பதி செல்வது. அதான் எண்ணங்களை கொண்டு வருது. சனீஸ்வரர் தனி கோளா இருந்தா சனி பகவான் கோயிலுக்கு செல்லுவது, சூரிய பகவான் கோயிலுக்கு செல்லுவது என்று ஒவ்வொரு முறை வைத்திருந்தார்கள். ஒரு மாங்காங்க, ஒரு சின்ன மாங்காங்க, அடுத்தவங்க வெட்டுறாங்க, மிளகத்தூள் போடுறாங்க, உப்புத்தூள் மிளகா கலந்து போடுறாங்க. எல்லா நாங்களும் வச்சு வந்துருச்சு இல்ல. மாங்காயும் இல்ல, நானும் உங்க முன்னால இல்ல. நான் சொல்லும் போதே நான் மாக்கள் நம்மளே அறியாம வச்ச ஒருவரை போல எண்ணுகிறேன். அது ஒன்றுல மாறுது, ஹார்மோன் மாறுது, நோய் குணமாகும். அந்த மாதிரி இடத்துக்கு போய் சில மகான்களை சந்தித்தால் உங்களுடைய ஹார்மோன் சீராகுது, நோய் குணமாகும். நீங்க ஏன் ஒத்துக்கொண்ட விஷயம். 65% தீர்க்கப்பட முடியாத வியாதி மனதால் வருவதை நீங்க ஏன் ஒத்துக்கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க. 65% தீர்க்கப்பட முடியாத வியாதி மனதால் வருவது என்பது நீங்க மருத்துவம் ஒத்துக்கிறது. மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, எல்லா மருத்துவமும். 187 நாள் எப்படி யோகா வைத்துக்குவாங்க? 11 ஆண்டுகள் ஆகிறது. 2014ஆம் ஆண்டு சர்வதேச யோகா. இது எந்த நாடும் சம்பத் ஐஎஸ் சொன்னார், உலகத்தில் எந்த நாடு யோகாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த புண்ணிய பூமியுடைய வரம் அது. முன்னால் கொடுத்த மிகப்பெரிய சொத்து அது, பாண்டவனுடைய சொத்து. சரியா? எவ்வளவு அற்புதம். இதுக்கு யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. 187 நாடுகள் ஒருமுறை அற்புதமான தீர்மானம் என்னங்க? ஆமா, யோகா.
11 ஆண்டுகளா செய்து பார்த்து உடல் நல்லா இருக்கு, மனசின சரியாக ஆய்ந்தார்கள். அப்பதான் சென்ற 21 டிசம்பர் 21 என்ன நாள்? மெடிடேஷன் டே. மனம் 65% வியாதியை மனம் சரியான ஆகுது உடல்தான். நம்ம தியானம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் மிடில் என்ன, மத்தியில மனதை மத்தியில் நிறுத்தி பழகுங்க. பதறாத மனம் சிதறாது. அதான் ஆலயம் பேரு. அதுக்கு பேரு ஆலயம். மனதை நிறுத்த மெடிடேஷன் தான் ஆலயம் வச்சாங்க. 7 வயது 10 வரைக்கும் போகணும். அங்கேயும் தியானம் பண்றதுக்கு நீ கோவில சாதாரண எடுத்துக்கொள்ளாதீங்க. பெரிய கோவில்ல உரு வழிபாடு இருக்கிறது குழந்தைங்களுக்காக. பாராயண மடம் இருக்கிறது 14 வயது உள்ளவர்கள் மந்திரம் சொல்வதற்காக. 14 வயதுக்கு மேல தியான மண்டபம் இருக்கிறது. அன்னைக்கு பழைய பொருள் போட்டு வச்சிருக்காங்க. அங்கேயும் 3க்கு வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? ஒரு பெரிய பள்ளி கல்வி நிறுவனத்துக்கு போனீங்கன்னா ஆரம்ப பள்ளி இருக்கும், நல்ல பள்ளி இருக்கும், கல்லூரி எல்லாம் இருக்கும். இன்னும் கட்ட அத்தனை ஆலயங்கள்லையும் இளைய சமுதாயத்துக்கு 7 வயதுக்குள்ளவங்களுக்கு உருவ வழிபாடு எப்படி பண்ணணும், பூஜை பண்ணணும். அப்படியே வந்தீங்கன்னா பாராயண மண்டபம் உட்காந்து அவங்க பாடுவாங்க. நினைச்சு பாருங்க. மனம் அது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இது மந்திரங்களை வச்சாங்க மனம் செம்மையாவதற்கு. நீங்க யாரும் சொல்லி கொடுத்து சொல்றேனே. அப்ப நமக்குள்ள யாராவது சாப்பிட்டா பசியாருமா? நீங்க மந்திரம் சொல்லி பாருங்க. கா சொல்லி பாருங்க. தொண்டாதிரும் ஐயும் கிரியும் தைவம் செய்யுங்க. நெஞ்சில் ஈரமே இல்லைம்பாங்க. பிட்யூட்டி இயங்கணும். வாழ்கன்னு சொல்லி பாருங்க. வாழ்கன்னு சொல்லும் போல பிட்யூட்டி 2 ஹார்மோன் இயங்குது. கேன்சரே வராது. வாழை பழந்தென்றால் வாயு முகம் என்று, தாளை பழந்தென்று சாப்பிட்டு வென்ற. வாழைப்பழம் சொல்லும் போது வாழ்கன்னு சொல்லும் போது உள்நாக்க தொடும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே உள்நாக்கு மேலே உன் புதுமை மத்திய உண்டு. இன்னைக்கு பிணியல் சொல்றாங்க விஞ்ஞானம். 2 மெலட்டோனின் 2 ஹார்மோன் சுரக்குது. அது தூண்டுக்கு எப்படி சொன்னாங்க? கோயில்ல ஜடாயம் வைப்பாங்க, உச்சி தொட்டு வாழ்த்துவாங்க, தொட்டுக்குவாங்க. எங்களோட எல்லாருமே விபூதி வச்சா பிட்யூட்டி வைப்பாங்க. நல்லா பிடியல் கொஞ்சம் போடுவாங்க. இங்க 2ஆ பிரிப்பாங்க. தைராய்டு பாலாத்தை 2ஆ பிரிப்பாங்க. புரியுதாங்க? டைம் தொட்டு நாளையும் தொடருங்க பக்தியில. புரியுதா? பரிசுத்தாய் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அப்படிதான். 5 வேளை இஸ்லாமிய தலையை தொட்டு வணங்குறார்கள். எதற்கு? பிட்யூட்டி தோண்டதான், பிடியில தோண்டதான். ஆனா அது தெரியல. அப்ப எல்லா வழிபாடு முறைகளும் அறிவுபூர்வமானதான். நமக்கு தெரியாதனால அது மூடப்பழக்கம் ஆயிடுச்சு. முதல்ல சொல்லிய கடவுளை வணங்கும் போது கருத்துல உற்றுப்பார். கடவுளாய் கருத்தே காணும் காட்சியை காண்பாய். அங்கு யார் எந்த வித மத வழிபாடை வணங்கினாலும், கர்மயோகத்துல முதல் வரி, யார் எந்த வித மத வழிபாடை வணங்கினாலும் அறிவித்தான் வளர்கிறான் என்ற பெரும் உணர்ந்து கொள்வோம். தெரியும் என்ன இருக்கும்? அது தயவு செய்து நாங்க ஏதோ ஒரு இடத்துல இல்லை. இறை வழிபாடுங்கிறது ஆலய வழிபாடுங்கிறது அற்புதம் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்றல் கடைபிடிச்சு சொல்லணும். சொன்னா உண்மையா இருக்கணும். பொய் நம்மளும் கற்பனை சொல்லக்கூடாது. எல்லாரும் கற்பனை கதையில நம்மளும் கதையை விட்டு போனோம்னா வீணா போயிடும். ஆலயம் என்பதை மறந்து ஆலயம் கூட்டு ஆலயம் அதான் பதறாத மனம் சிதறாது. அப்ப நம்ம லயமான வார்த்தை சிதறாது. பண்டை ஈகை, பண்டிகை இல்ல, பண்டை ஈகை இவ்வளவு வச்சிருக்கார்கள். ஒவ்வொரு கையிலே அர்த்தம் இருக்கிறது. அவை அர்த்தம் இல்லாம எந்த செயலும் இல்லை. நாம் இதை புரிந்து கொள்கின்ற போதுதான் நம்முடைய எண்ணம் இருக்கிறது. சொல்லு கோயில பாருங்க எவ்வளவு மரியாதை பேசிக்கிறோம். ஐயப்பன் மாலை போடுறாங்க இல்லைங்களா? அது ஒரு பெரிய விஞ்ஞானங்க. பிட்யூட்டி தோல் தான் தினம் செந்த போட்டு வைக்கிறோம், கீரை போட்டு வைக்கிறோம். ஏற்றுடையா இறக்குடையாமாங்க. இருமுடி கிட்ட இல்ல, குண்டத்தை ஏற்றி விடணும், இறக்கி விடணும். உடம்புல அருள் என்ன பண்றாங்க? ஆகணம் கொடுக்குறோமா இல்லைங்களா? புருவத்திடை போல தொட்டு விடணுமா இல்லைங்களா? அங்க உடனே தேங்காயில திறந்து பிரயோஜனம். இங்க திறக்கணும் அடையாளம். தேங்காயில திறந்தாலே இப்படி தேங்காய் திற மாதிரி திறந்து நெய் ஊத்திரம் உரையிற மாதிரி மனதுக்கு உரையணும். ஆனா என்ன பண்ண? சடங்கை பிடிச்சுக்கிட்டோம். ஆரங்க இருமுடி கடை தூக்கி விடணும் குருசாமி. மனத்துல யாரும் பயிற்சி கொடுக்குறாங்க? அருள்நிதி. குருசாமிங்கிற பேர் அருள்நிதி. அவர் இருமுடி கட்டை ஏற்றி விட்டு இறக்கி விட்டாரு. உண்மையில குண்டத்தை உயிர் சக்தி ஏற்றி விடணும், தலைமை இறக்கி விடணும். அதுக்கு முறையே நடக்குது. அதான் வர அந்த கவியில பாருங்க, மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோம். நம்ம என்ன பண்றோம்? மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக என்னாச்சு? கேடுபட விளைய கண்டோம். எதுக்காக இரவு வந்தது? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க
மதிமிக்கோர் வழிபாடு சொன்னார்கள். ஆனா மனித பொருள்வரைக்கும் வாய்ப்பாக பரவலாக பரவி வருகிறது. பரவலாக இந்த விஞ்ஞான காலம் மெய் விளக்கதான் உயர்த்த இவ்வளவுதாங்க. அதேதான் நம்மளும் சேரும். உணர்ந்து சொல்லணும். விளக்கினேன் விளங்கிங்கிறாங்க. இந்த மெய் விளக்கத்தை என்ன பண்ணோம்? மெய் விளக்கத்தை உயர்த்தும். மனித அறிவு செயலை உயர்த்தும். இந்த விஞ்ஞான காலம் மெய் விளக்க தவம் உயர்த்தும். தவம் உயர்த்தணும். சும்மா வார்த்தையில் தவம் பண்ணணும். தவம் செய்வார் தன் கர்மம் தான் செய்வார் மற்றெல்லாம் அவன் ஆசையோட வலுவத்தை எடுத்துக்கணும். ஆகவே ஆடை வழிபாடை பற்றி தயவு செய்து கொஞ்சமா சிந்திப்போம். நான் சொன்னது கூட மாற்றுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்க, மாத்திக்கலாம். எல்லாம் தெரிஞ்சதை அனுபவத்தில் மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்களை வைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஏதாவது ஒண்ணு இல்ல முரண் இருந்தால் மாத்திக்கிறோம். எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அதனால சொல்லால் மட்டும் நம்ம சுயமா சிந்திங்க. அப்படி இருந்தாலும் மறுபடியும் சொல்லும் போது மாத்தி சொல்லுவோம். சொல்ல ஏதாவது ஒரு முரண்பாடோ யாருக்காவது மன சகனம் இருந்தாலும் சொல்ல மாத்திக்கலாம். மறுச்சு இன்பம் பேசும்போதும் நம்மளதான் சொல்லவே மாட்டோம். எல்லாம் பாருங்க, அதெல்லாம் காரணம் கண்டுபிடிங்க. அதுவும் ஒரு காரணத்துல சரியா இருக்கலாம். அந்தந்த காலத்துல இறுதியா ஒரு செய்தி இல்லை. இறைவழிபாடுக்காக மறுச்சு கொடுத்த ஒரு கவி, அற்புதமான கவி. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க, ரொம்ப தெளிவான விளக்கம். அப்பா, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க. இஸ்லாமிய பாலைவனத்துல, கிறிஸ்தவத்துல ஜெருசலத்துல, இந்துக்கள் இங்கன்னு அங்கங்க நம்மளும் ஒரு வழிவிடமா இருக்குதுங்க. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க எத்தனையோ செயல்கள், எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அச்செயல்கள் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் வந்தா இல்ல நல்லா எடுத்து இருக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமா பண்ணக்கூடாது. எந்தெந்த காலத்தோ இடம் காலமோ எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் விளைகிறது தருப்பு. அவ்வளவுதாங்க. துன்பம் எடுத்து ஒரு காலத்துல செஞ்சோம்னா நீ செஞ்சோம், இன்னைக்கு வேணா விட்டு தேவை. இன்னைக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு வேணா பரவாயில்ல. அன்னைக்கு 120 சமயம் சொன்னாதான் கொண்டு சரி மேல வரும். 2 வாட்சஸ் மூச்சில வந்துடும். அன்னைக்கு ஏற்ற கட்டி ஒரு நாள் பூரா இறைச்சாதான் 2 வயல் பாய்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மோட்டர் போட்டா அது தண்ணி இங்க வீட்டுல உட்காந்து பாய்ச்சிரும். இல்ல தாத்தா ஏத்த கட்டி இறைச்சாரு பாண்டாண்டுகள் சொல்லிக்க வேண்டாம். அன்னைக்கு ஏதாவது போனா மாட்டு வண்டி தான் போவோம், நடந்து போல. மாட்டு வண்டிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. மாட்டு வண்டி தாங்க அந்த காலத்துல போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா காலம் ஒத்து வராது. புரியுதுங்களா? இந்த கால இடம் காலம் ஒக்கங்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்ளணும். அதே தானே கார்ல வண்டியில் உட்காந்து போறது, காரை கொண்டு போறேன். அது எப்படி இது மோசம் ஆயிருக்கல. நிறைய பேர் அப்படியே கற்பனையான புறையில் இருக்காரு. இத பொன்னப்புல அடிகளார், இப்ப இருக்கக்கூடிய குன்றக்குடி இளையப்பட்ட பொன்னப்புல அடிகாரு நம்முடைய தலைவரும் கலந்துட்டாங்க. அந்த பாபநாசம் அறிவித்துக்கள் திறப்பு விழாவில் அருமையான வாழ் சொன்னாங்க. அதோட வீடியோ இருக்கு. அதாவது என்னன்னா, நாம் சாமி காலில் விழுதுக்கு பதிலாக பூசாரி காலில் விழ ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? தெய்வத்தின் காலில் விழலாம் தப்பு கிடையாது. பூசாரி காலில் விழுந்து விழுகிறோம். சாமி கூட காலத்தில் உனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதோட ஒரு வார்த்தை அருமையான வாழ் சொன்னாங்க. அதாவது இந்த மதவாதிகள் எல்லாம், மதவாதிகள் என்ன எல்லாம் கட்டி உனக்கு இதுதான் பண்ணி மதவாதிகள். ஆன்மீகவாதி வேற ஒண்ணு, அவங்க ஆன்மானம் ஒண்ணுதான், பிறப்புக்கும் உயிருக்கும். நம்முடைய அப்துல் கலாம் கூட சொல்லுவார், மதவாதிகளை நீங்கள் ஆன்மீகவாதியை மாறிவிடுங்க. ஆன்மீக 2 இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆன்மா உணவுட்டா போதும். அதனால இந்த மதவாதிகள் எல்லாம் நாங்கள் பயிர்களை விளைவிக்கிறோம் என்று மூடனம் என்ற கலைகளை வளர்த்துட்டோம் மனித மனதில். நாங்கள் பயிரை வளர்க்கிறோம் என்று மூடனம் என்ற கலைகளை வளர்த்து விட்டார்கள். அதே பகுத்தறிவாளர் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கலைகளை பிடுங்கிறோம் என்று பயிர்களை சேர்த்து பிடிக்க விட்டார்கள். அவங்க நாங்க பயிரை விளைக்கிறோம்னு கலைகளை சேர்த்து வளர்த்து விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பகுத்தறிவாளர்கள்லாம் நாங்கள் கலைகளை பிடுங்குறோம் என்று பயிர்களை சேர்த்து பிடிக்க நிற்கிறோம். பயிர் சொல்லுவாங்க. அதாவது பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகம் பயனற்றது. வரி பாருங்க, பகுத்தறிவு இல்லாம நீ என்ன எதுக்கு செய்யணும் தெரிஞ்சு செய்ய, நல்லது. எதுக்கு தெரியாமனா பயன் இல்லை. அடுத்த வரி பாருங்க, ஆன்மீகம் இல்லாத உயிரோணம் இல்லாத ஒரு பகுத்தறிவு பயங்கரமானது. 2மே இல்லை.
ஒரு பாட்டு, ஒரு கடவுள் இருப்பதும் இல்லை என்று கதைக்கு விரும்பாச்சு. கஞ்சிகளை சோத்து கோழி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவார் பட்டுக்கோட்டையார். அடுத்து அந்த எந்த இடத்துலையும் யாருக்கும் ஒரு முரணான வார்த்தைகளையோ எந்த தெய்வ வழிபாடுகளுக்கும் ஒரு முரணான வார்த்தைகளோ இல்லாமல் தாய் பண்ணி தெளிவாக அந்த விஞ்ஞான கால ஒக்க நமக்கு மெய்வழக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்க முழுக்க முழுக்க பயிற்சி ஏட்டு சுரக்காய் அல்ல, இது போதனை மார்க்கம் அல்ல, இது சாதனை மார்க்கம் என்று சொல்லி ஆலய வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும் என்றால் நம்ம அறிவும் செயலை திருந்தி ஓங்க. அது இருந்தா எங்க இருந்தாலும் பரவாயில்லதான். சரியா? பக்தியில உயர்ந்தவங்க நிறைய உண்டு, எல்லாருமே ஞானத்துல இல்ல. பக்தியில் உயர்ந்தவர்களும் உண்டு, கிரியா வழிபாடு மந்திர வழிபாடு உயர்ந்தவங்க உண்டு. தியானம் எளிமையானது, இந்த எளிமையா இருக்கு, அவ்வளவுதான். SKY சிம்பிளி கொண்டு கொண்டல்ல எளிய முறை கொண்டல உயிர் பயிற்சி. அவங்க மூச்சு பயிற்சி மூலமாவோ மந்திரத்து மூலமோ கொண்டாந்துருக்காங்க பாவம். இது எளிமை, அவ்வளவு. அது தவறுன்னு சொல்லல, இது எளிமை. ஆகவே இந்த காலத்துல ஆலயங்களோட ஒவ்வொரு வரிகளையும் ஆய்வு செய்து பாருங்கள். இது ஒரு முதல் பாகம் வைத்துக் கொள்வோம். அடுத்த இன்னும் கொஞ்சம் தெளிவா என்னென்ன செய்யறோம், அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கூட, ஒரு தெய்வத்துக்கு ஏன் பேரை வைத்திருக்கிறார்கள், ஏன் அதை நம்ம வணங்கணும், அது எப்படி வணங்கணுங்கிறதெல்லாம் கூட சாமிஜி நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறத இன்னும் கொஞ்சம் தேவைப்பட விளக்கமா பார்க்கலாம். இதுவே பெரும்பாலும் மகிழ்ச்சி கொடுத்த ஞான வாழ் புத்தகத்தை எடுத்து பல கவிகள் இருக்கும். சரியா? கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கற்சிலை வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், கடவுளுக்கு பசி தீர பால் நெய் தேங்காய் பழங்கள் கற்சிலை முன் படைத்தேன், கடலை அறிந்த போது என் செயலம் சிறுபிள்ளைகள். அது வரைக்கும் நான் அப்படி பண்ணேன். நீங்க அதுக்காக தப்பா அப்படி எடுத்துக்க வேணாம். சொல்லுங்க, உணர்ந்தவர்கள் உணரணும். நல்லா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும். செல்வந்தர்கள் ஏழைக்கு கடன்பட்டவர்கள், செல்வந்தர்கள் ஏழை கடன்பட்டவர்கள், வலியோர்கள் எளியோர் கடன்பட்டவர்கள், படித்தவர்கள் படிக்காத கடன்பட்டவர்கள், மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள் மனவர்கள் பெறாத கடன் பெற்றவர்கள். இந்த கடமையை சிறப்பாக செய்வோம். அருத்தந்தை வழியிலே நாம் அற்புதமாக பயன்படுத்து பயன்படுவோம். ஆகவே அந்த நிலையை பண்படுவதற்கு தொடர்பயிற்சி தொடர் செயல்பாடு, தற்சோதனை, தொண்டு, முன்னே இருந்தையும் உலோக தொண்டு செய்வாங்கிறார் இல்லைங்களா? அருத்தந்தை வழியிலே நாம் அனைவரும் தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். நாம் அனைவரும் தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் உதவியா இருக்கக்கூடிய IT நிர்வாகம், அதோட பேராளர் மக்கள், இது ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியவர்கள், அங்க அவங்களோட தேதி வாங்கி போட்டுக் கொடுக்கக்கூடிய வீரப்பன் போன்ற பேராளர் மக்கள், அது மட்டுமில்ல சக்திகுமார் அவர்கள், கிரிஸ் முரளி இயக்குநர்கள், தொழில்நுட்ப அன்பர்கள், இதனை வாழ்த்துட்டே இருக்கணும். வாழ்த்ததான் வாயும் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்தும் சிறைந்தருவார். நல்லா வாழ்த்துக்கிட்டே இருப்போம். எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்த வாழ்வோம். எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம், அவள் வாழ்த்து வாழ்வோம், மற்றவர்கள் உயர்த்தி வாழ்வோம், நாம் உயர்ந்து வாழ்வோம். அதான் சொல்ல, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம் என்று சொல்லி நல்ல நாள்ல மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு உண்மையிலேயே இங்கிறது உண்டு. இவ்வளவு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை கொடுத்த இந்த தொழில்நுட்பத்துக்கு மேல நன்றி சொல்லணும். நம்ம இயக்குநர்களுக்கு தெரிஞ்சிடணும். இதுக்கு மேல இவ்வளவு நேரம் இதுக்காக வந்து நீங்க இதுல கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவரையும் நன்றோடு வணங்கி, ஆங்காங்கே மனித குலத்தை உய்வதற்கு நாம் அனைவரும் என்ன பண்ணலாம்? கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். இனி தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்டு விரும்புங்கள் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அட்மிட் ஆகலையா? ஐயா இல்ல, ஐயா இருக்காங்க, ஹோஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஐயா அதோ வேலையா இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மீண்டும். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஆலய வழிபாட்டுல இவ்வளவு விவரம் இருக்குன்னு ஐயா தெரிஞ்சு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா நிறைய கொட்டிருக்காங்கம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். இந்த திருவாரூர் யூனிவர்சிட்டியில எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பிறப்புல. அதனால என் பொண்ணு லா படிச்சிருக்காங்க, அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐயா
அற்புதமான செயல். ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அதை நீங்க உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு இந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொரு சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நீங்க சொன்னதுலையா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் சலிப்பில்லாத இன்பம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த சலிப்பில்லாத இன்பம் என்னையா பொருள்? இன்பம் தெரியும், துன்பம் தெரியும், அமைதி தெரியுது, பேரின்பம் தெரியுது. சலிப்பில்லாத பேரின்பம் மற்றொரு இன்பத்தை கண்டு தான் இன்புறுவது. சலிப்பில்லா பேரின்பம் எதுன்னா உங்க செயலால மற்ற சந்தோஷம் அடைவாங்க பாருங்க. ஓ புரியுது. அதுல அடையாதான் பேரு சலிப்பில்லே இல்லாதது. மற்றொரு இன்பத்தை கண்டு தான் இன்புறுவதுதான் சலிப்பில்லா பேரின்பம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். திருத்த வர வருத்தம் பாப்பாக்கு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது பதிலாக சொல்லுங்க. தீபாவளி திருவிழாவா, தீபாவளி பண்டிகையா, தீபாவளி பூஜையா என்று எதுங்கிறத சொல்லுமா கேட்டுக்கொள்கிறேன். இவங்க கேள்வி முடிஞ்ச உடனே அது யாரா விளக்க சொல்லலாம். தீபாவளி பண்டிகையா, தீபாவளி திருவிழா, தீபாவளி ஒரு பூஜையா, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ரைட், இப்ப கேளுங்கம்மா. ஐயா ஐயா உங்க வீடியோ வரலீங்கய்யா. வீடியோ வரலையே. வீடியோ என்ன பண்ற வேணாம், என்ன பண்றீங்க? வீடியோ உங்க ஃபேஸ் வரலங்க ஐயா. ஏற்கனவே இருக்கு. இல்ல கேள்வி பதிலுக்கு தாமா வரல ஐயா. ஸ்பீச் வந்து வீடியோல தான் வந்தாரு. வந்தது. சரி, இப்ப வந்துச்சுங்க ஐயா. செயலுக்கு ஏத்த விளைவு நீங்க, அப்புறம் அதுக்கு மேல் பதிவு. இப்ப நம்ம மேல் பதிவு போடும் போது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அன்னதானம் எல்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து பலனுங்களாங்க? ஆமா, நீங்க அன்னதானம் யாரு பண்ணணும்? அந்த பச்சியில கொடுத்தீங்கன்னா அந்த துன்பம் போகும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நவராட்சியா இருமான்னு சொல்லுவாங்க. யாருக்கும் எப்படி போயிட்டா எண்ணெய் ஊத்துறமா இல்லையா, ஊத்துறமா இல்லைங்களா? தவறான செயலுக்கு நல்ல செயலை வச்சு அதை ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவது அவசியம் செய்யணும். அது நல்ல வார்த்தைகள், வழிகாட்டுதல், தொழிலாளிகள் சம்பளம், உங்க வீட்டுல வேலை செய்யணும் சம்பளம் கொடுக்கறது, எல்லாம் நல்ல வார்த்தை வரும், நல்ல எண்ணங்கள் வரும். அது புண்ணியம் தான். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னொன்னு, அதாவது கோயில் உள்ள போயிட்டு வந்தா தீர்த்தம்னு சொன்னீங்க. அப்போ மனுஷங்க கோயில் உள்ள கடைசியா போயிட்டு வந்தா மனிதர்களா மாறுறாங்களா? அது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அது புதுமையா சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தது. ஐயா வாய்ஸ் கேட்கலங்கய்யா. வாய்ஸே கேட்கலங்க ஐயா. இதெல்லாம் புனிதாகும் போது மனிதர்கள் ஆக முடியாது. நிறைய ஆயிருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்க போனாலும் மாறுறதில்லை. சிலர் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் மாற மாட்டாங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் இருக்கும். திருத்தம் போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் வரணும். போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் வரணும். ஐயா வாய்ஸ் வரலங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா. கொஞ்சம் இருங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. இப்போ கேக்குது. ஹலோ கேக்குதுங்கய்யா. இப்ப கேக்குதாப்பா? கேக்குதுங்கய்யா. சந்தோஷம். அதாமா திருத்தம் வர இத்தனை பயிற்சி, அதாவது போதனை மார்க்கம் சாதனை எல்லாமே நம்மள திருத்திக்கதான், வேற எதுக்காகவும் இல்லை. நம்மளை நாம் மாற்றிக் கொள்வதற்காகவும் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்காகத்தான தவிர வேற எதுக்காகவும் இல்லை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். யாருக்கோ போற மாதிரி நினைக்கிறது யாருக்காக இல்லை, நமக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்ம குடும்ப வளர்ச்சிக்காக வரணும். நிறைய பேர் அது ஆடம்பரத்துக்காக போறாங்க, ஒரு கௌரவத்துக்காக போறாங்க, ஒரு மதிப்பு, அது வேற, அது வராது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இதுக்கெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது.
அது போற இடம் வேற இடம். பொருளுக்காகவோ புகழுக்காகவோ செல்வாக்காகவோ புல இன்பத்துக்காகவோ அந்த உருவ வழிபாடு கோவிலுக்கும் போகக்கூடாது, நம்ம அரித்தூர் கோவிலுக்கும் வரக்கூடாது. இங்க என்ன வந்தாரு, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 பண்புகளை பெறதான் வர்றோம். கண்டிப்பா மாறி நிறைய மாறி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்த அன்பராக கனகராணி உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா. கருங்கல்பட்டி அருகே திருக்கோயில் கனகராணிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆலய வழிபாடு நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. இப்ப நான் அதை தான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க அது இப்ப ஆலயத்துக்குள்ள போனா கனி பழமா போனா கனியா வந்துருது, அது விபூதியா சாம்பலா போனா அது விபூதியா வந்துருது, சாப்பாடு போனா பிரசாதம் வந்துருது, மனிதர் மட்டும் போனா அப்படியே வர்றாங்க அப்படின்னு அதை சொல்லிட்டே இருந்தோம். ஆனா ஆலயத்துல நிறைய வருஷமா அப்படியே தான் போறோம், அப்படியே தான் வந்துட்டு இருக்கிறோம். அங்க போய் நம்மளுக்கெல்லாம் மாற்றம் இல்லாதது, இந்த கோயில்ல போய் மாற்றம் இல்லாத அறிவு திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்குள்ள மாற்றம் வந்துட்டு இருக்குதுங்க இல்லையா அங்கேயா? ஏன் வருதுன்னா இங்க கடைபிடிக்கிறோம். அம்மா ஒரே காரணம் தான்மா, அங்க கத்துக்கிட்டு வந்துடுறோம், கடைபிடிக்கல. இங்க வந்தா கற்கள் கடைபிடிக்கிறோம். அங்க கத்துக்கிட்டு வந்ததை இங்க செயலுக்கு வராத தத்துவமும் இறந்து போனக்கு அப்புறம் செய்யற மருத்துவம் ஒண்ணு. நீ செயலுக்கு வர 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 உங்க மனவளக்கலை சும்மா போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். அதனாலதான் உங்க உயர்வு வருது. கரெக்டுங்களா? குழந்தையில இருந்து போயிட்டே இருக்கிறோம், ஆனா மாற்றம் வரல. அது காரணம் என்னன்னா வந்து கடைபிடிக்கல. ஆனா இங்க மனவளக்கலைக்கு வந்தவங்கள முடியாது, கடைபிடிச்சு ஆகணும். அதனாலதான் மாற்றம் வருது, அதனால உயர்வு வருது, அதனால பெருமை வருது. ஓ சரி சரி சரிங்க. சரிங்களா? ரைட், நன்றி, நல்ல கருத்து. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தீபாவளி பண்டிகையா, தீபாவளி ஒரு திருவிழாவா, தீபாவளி பூஜையான்னு கேட்டேன், அது சொல்லியே. சரி, ஒருங்கிணைப்பாளர் அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. நானாயா, தீபாவளி வந்து பண்டிகை 4 பேருக்கு கொடுத்து நம்மளும் ஈஸியா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணுங்கிறதா என்னோட கருத்து. நல்ல கருத்து, நல்ல கருத்து. ஏன்னா அது திருவிழான்னு சொல்றது இல்ல, பண்டிகைன்னா நீங்க சொன்ன மாதிரி பண்டை ஈகை தான் பண்டிகை. ஆமா, நீங்களே அழகா விளக்கம். பண்டை ஈகை சரியா? துணிமணியோ பலகாரமோ சாப்பாடோ பணமோ கொடுத்து மகிழ்ச்சி அடைவதுதான் பண்டிகை. எதுக்காக பண்றோம்னா நரகாசுரனை கொன்னதுனால கொண்டாடுறேன்னு சொல்லுவாங்க. நரகாசுரன் யாருன்னு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்க 6 குணங்கள் தான். ஆமா, மனவளைக்கு வந்ததுனால 6 குணம் தெரியுது. ஆனா முன்னால நரகாசுரன் பூமாதேவியோட குமாரன். பூமாதேவி தான் கொண்ட, அம்மாளே கொண்டாம்பாங்க. நம்ம எல்லோருமே பூமாதேவியோட குமாரர்கள் தான். நம்ம எல்லாருமே பூமாதேவியோட குமாரர்கள் தான். நரன்னா மனிதன், அகம்னா உள்ளம், அசுரனுக்கு சொன்ன 6 குணம் தேவையில்லாத குணம். நர அக அசுரனை ஒழித்துதான் தீப ஒளி ஏத்தணும். தீப ஒளி ஏற்றாமல் நர அகசுரன் அழிய மாட்டான். தீபம் ஏற்றாமல் இருள் போகாது. அதுதான் முன்னாள் தீப ஒளி நம்ம ஏத்துறோமா இல்லைங்களா? அறிவுதனை இணைந்தவமாற்ற 5 குணங்கள் அமைதி வரும், 6 குணம் சீராகும். அப்ப எங்க நம்ம நரகாசுரன் அழிக்கிறோம்? ஆகன தவத்தெல்லாம் அழிக்கிறோம். இல்லாமல்லாம் அழியாது. பாலுக்கு பெற ஊத்தாம அது தயிராகாது. இதைத்தான் மக்களுக்கு சொல்லணும். அப்ப நர அக அசுரனை ஒழித்த நாள் தீப ஒளி ஏற்றினால் நர அகாசுரன் அழிவான். எல்லாரும் ஒத்து வாழ்வோம், உதவி வாழ்வோம். நல்ல கருத்துக்கு நன்றி, சிறப்பா சொன்னீங்க. 6 குணம் தான் என்பது உண்மையான விளக்கம். நன்றி, வாழ்க. அடுத்த அன்பராக குரு அம்மாள் கொடுத்தாச்சுமா. குரு அம்மாள் நீங்க பேசலாமா? அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்துக்கள். குருவம்மாள் வாழ்த்துக்கள்மா. ஐயா தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்கள். ஆமா, தீபாவளி தீபாவளி பண்டிகை உலகெங்கும் பரவட்டும். ஆமையா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோன்றதுக்காக நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா பதிலும். ரொம்ப சூப்பர். எல்லாருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான உயர்வான பெருமையான தீப ஒளி நாள் வாழ்த்துக்கள். நர அகாசுரனை ஒழித்து
மகிழ்ச்சியும் இன்பமும் வெற்றியும் பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்புலாக ஜெயசக்தி ஹொசூர்ல இருந்து உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா செயல் வீரரே வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்களுங்க ஐயா. ஆமா, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லலான்றதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாருக்கும் யாரு சொன்னாலும் மகிழ்ச்சி சொன்னது, யாரு சொன்னாலும் அறுத்த விளக்கம் தான். நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நம்ம யாரு சொன்னாலும் இது வேதாத்திரியம், அந்த இடத்துல நிறைவு 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 மகிழ்ச்சி அடைவோம். சரிங்க. உங்கள் தொண்டு தொடர இறையர்களும் குரு எல்லாம் பூர்ணமா உங்களுக்கு துணை புரிந்துங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. எவ்வளோ வேலைக்கு இடையே நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஜூம்ல வந்துடுறீங்க. இந்த வாய்ப்பு, உங்களுடைய வாய்ஸை கேட்கறதுக்கு அப்பப்போ ஒரு வாய்ப்பு இதுல ஆன்ம திருப்தி வாழ்த்து வாங்குறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குது. நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்து சொல்றதுக்காக தாங்க போட்டேன். நன்றிங்க. அடுத்தவங்க. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. தண்ணி கொடுப்பா. அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்கள் உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். ஆலய வழிபாடு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. ஆன்மாவை லயம் பண்றதுதான் ஆலயம்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா தெளிவா இருந்தீங்க. அப்ப ஆரம்ப காலத்துல எப்படிங்க இருக்கு? ஆமாங்கய்யா. ஐயா நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது நம்ம 3 விஷயம் சொன்னீங்க. கற்றல், அப்புறம் வந்து கடைபிடித்தல், அப்புறம் வந்து கற்பித்தல். ஆமா. அப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கடைபிடிச்சுதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாமா. சாமிஜி என்ன சொல்லுவாங்க, அருள்நிதி பட்டம் கொடுக்கும் போது உங்க எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க எதை கடைபிடிக்க சொல்லுங்க, சொல்றத கடைபிடிக்கன்னு சொல்லுவாங்க. அதான் வேதாத்திரியம். அப்பதான் உறுதியா சொல்ல முடியும். இல்லைன்னா சந்தேகமா சொல்லுவோம். அதுல வந்து ரொம்ப விளக்கினேன் விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவார். அப்ப விளங்கி சொல்லணும். தான் வேதாத்திரிய பிள்ளைகள். ஐயா வந்து விளங்குனதுனால நம்ம சொல்லிருக்காரு, நம்மளும் அதே மாதிரி. அதேதான், அவர் விளங்கி சொல்றாரு. அதை நாம் நம்பி கூட கேட்டுட்டோம், நம்ம உறுதியா விளங்கிட்டோம். நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் தான் மறுபடியும் அகத்த பிரமையானம் போயிட்டே இருக்கணும். இறை தத்துவம் தெளிவா தெரியணும். ஆரியனும் பரம்பொருள் மெய் என்பதை தெளிவா தெரியணும். இல்ல அதெல்லாம் இல்ல, இது தெய்வம் தெய்வம்னு போனோம்னா இன்னும் தெளிவுக்கு வரல. சொல்லுவாங்க, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றேன், பதமடைந்தேன், ஒன்றானோ பரமானந்தம். அந்த ஒன்றாகணும், அதுதான் தெளிவு. இறை தத்துவம் தான் தெளிவானது. அது வேதத்தில் மகிழ்ச்சி தெளிவா கொடுக்குறாங்க பிரமையானம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமங்கய்யா, விஎஸ்பி கிராமம். ஒரு சின்ன விளக்கம் நீங்க சொன்னதுக்கு. ஒரு கிராமத்துல ஒரு அம்மா 73 வயசு, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்க எல்லா பயிற்சி அகத்தாய் எல்லாம் கூட முடிச்சுட்டு ஆலியாருக்கு பிரமையானத்துக்கு போகும்போது நானும் போவேங்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம், நீ உனக்கு எழுத படிக்க தெரியாது, வந்தா கம்மன் இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணுவேன், தொல்லையா இருக்கும், வேண்டாங்கிறாங்க. நான் போன போது எனக்கு கேட்டாங்க, ஐயா நான் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்னங்க? இல்லம்மா நீங்க போய் தான் வரணும், வாங்கம்மான்னு சொல்லி பிரமையானத்துக்கு அனுப்பி வச்சோம். ஆலியார்ல 3 நாள் போயிட்டு வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நான் கூட போய் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா என்னம்மா 3 நாள் இங்கே என்னம்மா பண்ணீங்க, என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, சாமி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாமி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்பா அப்படின்னாங்க. அடுத்து என்ன சொன்னா, வாழ்த்துறதுக்கு நல்லா ஆழமா சொன்னாங்கப்பா. நான் இப்போ எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். என் பேத்தியெல்லாம் பேச வரமாட்டா, அப்படியே போயிடுவா, வந்து காலத்துட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டின்னு சொல்லிட்டு கும்பிட்றா. காரணம் வாழ்த்துறதுனால என்கிட்ட அன்பு கூடுது. முதல்ல கோபமா திட்டுவேன், பேசுவேன், அதனால அவங்கள கிட்டே வரமாட்டாங்க. யாரு மேல கோபத்தையெல்லாம் பேத்தி பேரமலை கொள்ளுவேன். இப்போ அப்படி இல்லை, இப்போ கூடு சாமி, நல்லா படிக்கணும் சாமி, வாழ்த்துக்கள் சாமின்னு சொல்லி அனுப்புகிறோம். அது இல்லாமல் இந்த புள்ளதாச்சி பவங்களெல்லாம் பார்த்தா பாருங்க, புள்ளதாச்சிகளெல்லாம் பார்த்தா அருக்கா கொடுத்து வாழ்த்துவேன், அந்த குழந்தை நல்லா வரணும், உயர்வா இருக்கணும்னு. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இந்த ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா அருக்காப்பு கொடுத்து வாழ்த்துவேன், அதில் போறவங்களுக்கு உதவியான உதவி கிடைச்சி
வைத்தியம் கிடைச்சு நல்லா இருக்கும்னு வாழ்த்துவேன். இப்படிப்பட்ட விரத்தை கொடுப்பதுதான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம். ஆமாங்க. அப்படியே அசந்து போனேங்க. அது தாய் என்ன சாதாரணம் இல்ல, தெய்வம் ஆமா ஆமா. யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்ப எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறேன். நிறைவா இருக்கிறேன்பா. இதை விட என்ன வேணும்? 75 நிறைவான வயது வரைக்கும் கிடைக்காத ஒரு நிறைவு, ஆமா. யாரும் கொடுக்க முடியாத அப்போ நிறைவு எழுதப்படி தெரியாத கிடைக்கிறது இல்லையா? அதான் கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரீர், கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரீர், கருப்பு வெள்ளை உலகம் என்று வருத்ததை தவிர யாரும் இதுவரை கொடுக்கல. அப்படி கொடுத்தா கூட இவ்வளவு நிறைவா கொடுக்கல. நன்றி. அதாங்க ரொம்ப அருமையான நம்மளுடைய கருத்து. பயிற்சி முயற்சி தாங்க நம்மளுக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா. அடுத்த அன்பராக வளர்மதியம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வளர்மதியம்மா சொல்லுங்க. வளர்மதியம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஆலய வழிபாடு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம தீபாவளி, இப்ப நீங்க சொன்னீங்க பண்டிகை, மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பாக்குறதே நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். சலிப்பில்லா பேரின்பம். இதான் சலிப்பில்லா பேரின்பம். கண்டிப்பாங்க ஐயா. அப்போ நம்ம இப்ப வீட்டுல ஒரு இலை போட்டு ஒரு சாமி கும்பிடுறது அதெல்லாம் கூட இல்லைனாலும் தப்பு இல்லைங்களா ஐயா? இல்ல, அது செய்யறதுனால தப்பு இல்ல. உணர்ந்து வழக்கம். செய்யணும். எதுக்காக செய்யறோம்? ஆ அவங்க என்ன சாப்பாடு வைப்பாங்க, ஒரு துணி வைப்பாங்க, கும்பிடு. ஆனா அந்த பெத்தவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆ அவங்க பெருமை நினைக்க மாட்டாங்க. பெருமை பேசணும். ஆ அது நினைக்கணும். அப்பதான் குடும்பத்துல அந்த எண்ணங்கள் வேணுங்க. பேரன் பேத்திக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் வரும். தாத்தா இப்படி இருந்தாரு, உயரா நடந்துகிட்டாரு, அவர் தெய்வமா வாழ்ந்தாருன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு தெரியும். ஏதோ எடுத்து சாப்பாடு ஆக்கி, ஏதோ தீபாவளியா புது துணி கிடைக்கும், பட்டாசு வெடிக்கலாம்னா தீபாவளி அல்ல. இதை சொல்லிக் கொடுக்கணும். சுதந்திர தினம்னா லீவ் விடுவாங்க. இதான் நம்ம நாட்டுல சுதந்திரம் கேட்டு பாருங்க, அதுக்கு லீவும்பாங்க. அவ்வளவுதான் தெரியும். இதான் சொல்லிக் கொடுக்கறது. அதனால அது வேணும், தப்பு இல்லை. ஆனால் உணர்ந்து செய்யணும். கண்டிப்பாங்க ஐயா. தெரிஞ்சு செய்யணும். அதை உணர்ந்து எதுக்கு செய்யறோம்னு சொல்லணும். அதான் பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகம் பயனில்லாது. ஒரு ஆன்மீகம் தான், ஆனா பகுத்தறிவோட சொல்லி செய்யணும். கண்டிப்பாங்க. இப்ப திருவான்மியூர்ல சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கையோட செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்கு முரணா விளக்கம் சொல்லணும் தனியா. சரிங்க ஐயா. சரிங்க. நன்றி. எந்த ஒரு தப்பும் இல்லை. நன்றி ஐயா. இப்ப திருவான்மியூர்ல ரீசெண்டா டிப்ளமா சர்டிபிகேட் வாங்கினேன். எத்தனையோ படிப்புகள் படிச்சேன். பிஎஸ்சி, பிஎட், கேஜி ட்ரைனிங் எல்லாம் படிச்சேன். எம்ஏ யோகா படிச்சேன். அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது அவ்வளவு ஒரு ஆனந்தம், மகரிஷியோட கருத்துக்களை உலகெங்கும் பரப்பணும், எல்லையில்லாத மகிழ்ச்சியா இருந்துச்சுயா. மிக்க நன்றி. அது காரணம் என்னம்மா, அதெல்லாம் புறத்தேவமா. மாறக்கூடிய பொருளை பத்தி படிச்சோம், மாறிதான் போவோம். இது மாறாத பொருளை பத்தி, நிலையான ஒரு பொருளை பத்தி, நித்தியத்தை பத்தி பேசணும். முதல்ல படிச்சதெல்லாம் அனித்தியத்தை பத்தி படிச்சோம். அனித்தியம் மாறிக்கிட்டே இருக்கும், நித்தியம் மாறாது. அப்ப நித்தியத்தை படிச்சிருக்கிறோம். நித்தியம் அதான் அகக்கல்வி வேணும், புறக்கல்வி பத்த இது தேவை. புறத்தேவைக்கு அகத்தைவ அவசியம் நம்ம கொடுக்கணும். உலகம் முறை கொண்டு போகலாம். நல்ல நாள்ல உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அது தீபாவளி வருகின்ற நாள்ல எல்லாரும் மகிழ்ந்து வாழ்வோம், மகிழ்த்து வாழ்வோம், ஒத்துழைத்து வாழ்வோம். ரெண்டோலுக்கு பண்பாடுதான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு நான் முடிந்த உதவி செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு நான் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படு நான் முடிந்த உதவி செய்வேன். இதுதான் தீப ஒளி, இதுதான் வேதாத்திரிய தத்துவத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அனைவரும் உலகத்தை, சமுதாயத்தை, குடும்பத்தை எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம். நல்ல வாய்ப்பு. அனைவருக்கும் நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக உமையாலம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு நன்றிமா ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க்கை. அம்மா வாழ்த்துக்கள். கொஞ்சம் சரியா கேட்கல, பிரேக் ஆகுதுமா உங்க வாய்ஸ். சரிம்மா, உங்களுக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையாலம்மா ஐயா, நீங்க கோயிலுக்கு தத்துவம் சொல்லும் போது சொன்னீங்களங்க ஐயா, சிறுவர்களுக்கு சிலை வணக்கம்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம்
ஆமா, அங்க தியான பாராயணம் மண்டபம் அப்படின்னு இருக்கும். சொன்னீங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு என்னங்க ஐயா சொன்னீங்க? மந்திர வழிபாடு இருக்குது, அங்க மடம் இருக்கும் பாருங்க. அதே பெரிய கோயில் அடுத்தால பாராயண மண்டபம்னே இருக்கும். அங்க மந்திர வழிபாடு சொல்றதுக்கு அங்க தியான மண்டபம் இருக்கும். எல்லாருக்கும் உள்ள கோயில, பெரிய கோயில பயிற்சி இருக்குது. நம்ம ஒண்ணு மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அது சொல்லி கொடுக்கணும். உண்மையாலம்மா நன்றிம்மா. சரி, அதான் விளக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நிறைவு பண்ணலாமா? வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.